அனைவருக்கும் வணக்கம் தோழர். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு தொடர் வகுப்பு. ஒரு 3 வகுப்பு நம்ம முடிச்சிருக்கிறோம். இது வந்து 4வது வகுப்பு இன்னைக்கு. இந்த 4வது வகுப்புல வந்து இந்த லெனினுடைய 12 தேர்நூல்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதுல 2வது தொகுதியில் இடம்பெற்ற ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்கின்ற ஒரு நூலையும், 3வது தொகுதியில் வந்து இடம்பெறுகின்ற கட்சி பாதை என்கின்ற ஒரு சிறு கட்டுரை, ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் போர்வையின் கீழ் ஒற்றுமை குலைத்தல் என்கிற ஒரு சிறு கட்டுரை சேர்த்து பார்க்கலான் இருக்குங்க. இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒற்றுமை பற்றியும் அதன் கடமை பற்றியும் லெனின் எழுதிய எழுத்துக்கள் தான் வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். வந்து 1905 முதல் 1907 வரை ருஷ்யாவில் வந்து ஒரு முதல் புரட்சி ஒன்று நடைபெற்றது. அந்த புரட்சிக்கு முன்பு எழுதியது வந்து ஓரடி முன்னால் இரடி பின்னால் என்கின்ற நூலாகும். இப்ப நம்ம 2 சிறு கட்டுரை சொன்னோம்ல, அது வந்து புரட்சிக்கு பின்னால் எழுதுனது. கட்சி பாதை, ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் பொருவின் கீழ் ஒற்றுமை குலைத்தல் என்கிற இந்த சிறு கட்டுரை வந்து இதுக்கு புரட்சிக்கு பின்னால் எழுதுனது. அடுத்து வரும் இன்னைக்கு 4ஆம் வகுப்பு சொல்றோம்ல, இப்ப 5ஆம் வகுப்புல வந்து நம்ம பார்க்க போகிறது நூல் என்னன்னு பார்த்தோம்னா, அது ஜனநாயக புரட்சியில் சமூக ஜனநாயகத்தின் 2 செயல் தந்திரங்கள் இருக்கு. இது வந்து புரட்சிக்கு வந்து முன்பான எழுதுனது. ஏன் இது வந்து குறிப்பிட்டு சொல்றோம்னா, கால வரிசை வந்து நம்ம ஒட்டி நம்ம வகுப்பு எடுக்கல. நம்ம தலைப்பு ஏற்ற மாதிரியும் ஒரு மணி நேரத்திற்குள் வகுப்பை முடித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம வந்து சில கட்டுரைகளை சேர்த்து சேர்த்து பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நம்ம சென்ற வகுப்புல வந்து என்ன செய்வோம் என்ற இந்த நூலை நம்ம பார்த்தோம். அதுல வந்து ருஷ்யாவில் ஒரு முழுமையான ஒரு பத்திரிகை நடத்துவது பற்றி வந்து கடைசியான ஒரு அத்தியாயத்தில் அவர் பேசியிருந்தாரு. அது அவர் பேசியபடியே அந்த என்ன செய்வோன்ற நூலில் பேசியபடியே இஸ்க்ரான்ற ஒரு பத்திரிகை வந்து தொடங்கி ஒரு சிறப்பான பணி அந்த பத்திரிகை செஞ்சிருக்கு. அதனுடைய அதனுடைய பணியாக என்னெல்லாம் இருந்ததுன்னா, சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 2வது காங்கிரஸை கூட்டுவது, அதில் கட்சி திட்டங்களை அந்த காங்கிரஸில் வந்து கட்சி திட்டங்களை உருவாக்குவது, அமைப்பு விதிகளை அங்கீகரிப்பது, ஒரு கட்சியாக ஒரே கட்சியாக உருவாக்குது என்பதை இந்த பத்திரிகை சுட்டிக்காட்டி முக்கிய பணிகளாகும். இந்த பணிகள் பற்றி தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டே வந்தார் அந்த இஸ்க்ரா பத்திரிகையில. இந்த கடமைகள்லாம் முடிக்க வேண்டும் அப்படின்னு இஸ்க்ரா பத்திரிகை என்னன்னா, சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 2வது காங்கிரஸை கூட்ட வேண்டும் அப்படின்னு ஒன்றும், அப்புறம் வந்து கட்சி திட்டத்தை வந்து நம்ம உருவாக்கணும் காங்கிரஸ்ல அப்படின்றோம். அப்புறமா அமைப்பு விதி, கட்சிக்கு செயல்படுவதற்கான அமைப்பு விதியை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற ஒரு விஷயமும், ஒரே கட்சியாக பல போக்குகளை கொண்டதாக இருக்கின்ற 2வது காங்கிரஸ் தான் நடத்துறாங்க. பல போக்குகளை கொண்ட கம்யூனிஸ்ட் போக்குகளை கொண்டவர்களாக இருந்ததை அதை ஒன்றிணைக்க வேண்டும் என்கின்ற பணிகளை செய்ய வேண்டுமாக இந்த இஸ்க்ரா பத்திரிகை மூலமாக கோரிக்கை வைத்து காங்கிரஸ் வந்து கூட்ட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. சமூக ஜனநாயக தொழிலாளர் கட்சியின் 2வது காங்கிரஸ் அது வந்து 1903ஆம் ஆண்டு ஜூலை மாதம் வந்து கூட்டப்பட்டது. காங்கிரஸ் வந்து ருஷ்ய நாட்டுக்குள்ள நடத்த முடியாத சூழ்நிலை அன்னைக்கு இருந்ததுனால வெளிநாட்டில் வந்து அந்த காங்கிரஸ் நடத்தினாங்க. பெல்ஜியத்தில் உள்ள பிரசல்ஸ் நகரில் ஒரு கிடங்கில் ஒரு குடவுன்ல தான் வந்து ரகசியமாக அந்த காங்கிரஸ் வந்து நடத்தப்பட்டது. 26 அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். இப்ப வந்து நிறைய போக்குகளை கொண்டவர்களா இருந்தாங்க. அது வந்து அது எண்ணிக்கைப்படி பார்க்கும்போது அது வந்து 26 அமைப்புகளின் பிரதிநிதிகள் வந்து அந்த காங்கிரஸ்ல வந்து கலந்துக்கிட்டாங்க. ருஷ்யாவினுடைய மூத்த மார்க்சியவாதின்னு சொல்லக்கூடிய பிளகனோ வந்து மாநாட்டை தொடக்கி வைத்தார். மாநாட்டில் மொத்தம் வந்து 37 அமர்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. 37 அமர்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் 13 அமர்வுகள் நடத்த முடிந்த நிலையில் வந்து பிரசல்ஸின் நகர போலீஸ் வந்து ரொம்ப நெருக்குதல் கொடுத்து அந்த மாநாட்டை தொடர்ந்து நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. உடனே வந்து முழுமையாக நிறுத்துதல் என்பது கூட அதை எப்படி நடத்தி ஆகணும், அது முக்கியமான காங்கிரஸாக இருப்பதால் நடத்தாக வேண்டும் என்பதெல்லாம் என்ன பண்ணாங்க, இதை பிரதிநிதிகள் அனைவரும் கூட்டிக் கொண்டு இந்த லண்டனுக்கு வந்து இங்கிலாந்துக்கு வந்து இந்த மற்ற அமர்வுகளை வந்து அங்க போய் வந்து நடத்தி முடிச்சாங்க. கட்சி திட்டம், கட்சியின் விதிகள், மையக்குழுவின் தேர்வு, இஸ்க்ரா பத்திரிகையின் ஆசிரியர் குழு, இதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது காங்கிரஸ் முடிவெடுக்க வேண்டிய முக்கிய பணிகளாக இருந்தது. கட்சி திட்டம் பற்றிய விவாதம் மற்றவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது பெரிய நெருக்கடியெல்லாம் எதுவும் ஏற்படல. ஆனா குறிப்பிடத்தக்க ஒரு விவாதம் ஒன்று நடந்தது அன்னைக்கு. பாட்டாள் வர்க்க சர்வாதிகாரம் பற்றியதாக இருந்தது. அந்த விவாதம் வந்து அதிகமான விவாதமாக பேசப்பட்டதாக
இருந்ததுன்னு பார்த்தோம்னா அது வந்து பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம். இன்னைக்கு கூட அது பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற சொல்லும் இல்லைன்னா அது வந்து ஒரு பேசும் பொருளாகவே விவாதிக்கும் பொருளாகவே இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால இதை லெனின் வந்து எவ்வாறு கையாண்டா எவ்வாறு சொன்னார்ன்றதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய கண்டிப்பா இருக்கணும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா வேறு நாடுல உள்ள சமூக ஜனநாயக கட்சி அந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து இந்த பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் என்ற சொல் வந்து அவங்க கட்சி திட்டத்தெல்லாம் வைக்கல. அப்படி இருக்கும்போது நம்மளும் அப்படி வைக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஆனா இவர் வந்து லெனின் என்ன சொல்றாங்கன்னா சோசியலிச புரட்சியின் வெற்றிக்கும் அதனை காப்பதற்கும் பாட்டாளி வர்க்க சர்வாதிகாரம் அவசியமானது என்பதை வந்து இஸ்க்ராவாதிகள் வந்து வலியுறுத்தினர். இந்த இஸ்க்ராவாதிகள் சொன்ன லெனினை ஆதரிப்பவர்களை தான் நம்ம வந்து இஸ்க்ராவாதிகள் என்று அன்னைக்கு வந்து அழைத்தனர். பத்திரிகை இஸ்க்ரா பத்திரிகையின் மூலமாக சில கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைகள் ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்க்ராவாதிகள் அப்படின்னு வந்து பேர் கொண்டதாக இருந்தது. கட்சியின் புரட்சிகர திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு தடையாக உள்ள குறுகிய கண்ணோட்டம், பக்குவமின்மை, அமைப்பாக்கமின்மை, கண்டிப்புடன் கூடிய ஒழுங்கின்மை போன்றவற்றை நீக்குவதற்கு கட்சியின் விதிகள் உருவாக்கப்பட்டது. இது வந்து ஒரு கட்சி விதியை வந்து ஒரு கட்சி செயல்படணும்னா விதிக்குள் தான் செயல்படணும். அதனால ஒரு கட்சி விதி முக்கியமானது ஒன்றாக இருக்கிறதுனால அது எப்படிப்பட்டதாக இருக்கணும், அந்த அங்கீகாரம் பெற வேண்டும், அந்த கட்சியின் விதி அங்கீகரிக்கப்பட வேண்டும், வாக்கெடுக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முக்கியமான கடமை இருந்தது. கட்சி வந்து புரட்சிகர திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ப கட்சி ஒழுங்கமைப்பதற்கு தேவையான கட்சி விதிகளை இஸ்க்ரா வந்து முன்வைச்சது. இந்த கட்சி விதிகளின் மூலம் சித்தாந்த வழிபட்ட கட்சியின் ஒற்றுமைக்கு அடித்தளம் இடப்படும் என்று லெனினை பின்பற்றுகிற இஸ்க்ராவாதிகள் வந்து கருதினர். அது கட்சியின் வந்து என்னதுன்னு பார்ப்போம். கட்சியின் உறுப்பினர் சேர்ப்பின் வரையறுப்பு தான் அது. கட்சியின் விதியில வந்து முக்கியமானது பல விதிகள் இருந்தாலும் அது முதல் விதியான தான் முக்கியமான ஒரு விதியாக இருந்திருக்கு. அந்த கட்சியின் விதியின் மீது வந்து கடுமையான விவாதம் அன்னைக்கு நடந்தது. அந்த கட்சியின் விதியை வெற்றி தான் இந்த ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் எழுதுனதுனால இந்த கட்சி விதி வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாவே இருக்கு, பேசு பொருளாவே அன்னைக்கு இருந்தது. அது தொடர்ந்தும் இருந்தது. அது என்னன்னா கட்சியின் திட்டத்தை ஏற்றுக்கொண்டு கட்சிக்குரிய கட்டணத்தை செலுத்துவதுடன் கட்சியின் அமைப்புகளில் ஏதேனும் ஒன்றில் சேர்ந்த கட்சியின் முடிவுகளை நடைமுறைப்படுத்தும் வகையில் செயற்பட வேண்டும். அவ்வாறு செயல்படுபவரே கட்சியின் உறுப்பினராக அப்படின்னு லெனின் வந்து ஒரு அமைப்பு விதியை வந்து எழுதி வச்சாரு. இதை வந்து பிளகானோவ் ஏத்துக்கிறாரு, இஸ்க்ராவாதிகள் எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. ஆனா வந்து மார்த்தோவ் என்ற இன்னொருத்தர் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா கட்சியில் சேருவதற்கு பணம் செலுத்தினால் போதும், கட்சி அமைப்புகள் செயல்பட வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தக்கூடாது என்பது மார்த்தோனுடைய கருத்தாக இருக்கிறது. லெனின் கருத்துக்கு நேரடி எதிராக இந்த கருத்து இருக்கிறது நமக்கு தெரியுது. இந்த கருத்தை வந்து ஆதரித்தவர்கள் சிலர் இருந்தாங்க. அவர்கள் கூட வந்து ட்ராட்ஸ்கியும் சேர்ந்து கொண்டார் என்பதும் ஒரு முக்கிய தகவலாக நமக்கு இருக்கிறது. இந்த விவாதம் காங்கிரஸ் மிகவும் கூர்மையாக நடைபெற்றது. நிச்சயமாக நாமெல்லாம் எதிர்பார்க்கின்ற வகையிலெல்லாம் இல்லை, ரொம்ப கடுமையான விவாதம் நடைபெற்றது. நம்ம இந்த போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு படித்தால் இந்த விவாதம் எப்படிலாம் நடந்தது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த விவாதத்தின் அடிப்படையில் பிரச்சனை தொடர்ந்து வரும் பொழுது ஓரடி முன்னால் இரண்டு பின்னால் என்ற நூலை ஒரு தனி நூலை இவர் லெனினால் எழுதப்படிய நிலைக்கு அது இருந்தது. அதனால இந்த கட்சி வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு. இந்த இரண்டு கருத்துக்கள் சொன்னால மார்த்தனோட கருத்து லெனினுடைய கருத்து இது ரெண்டுமே வந்து வாக்கு இந்த இரண்டாவது காங்கிரஸ் வந்து வாக்குக்கு விடப்பட்டது. அந்த வந்து மார்த்தனுடைய கருத்துக்கு வந்து 28 வாக்குகளும் லெனின் கருத்துக்கு வந்து 22 வாக்குகள் தான் கிடைச்சது. அதனால வந்து லெனின் கருத்து தோல்வி கண்டது, மார்த்தனுடைய கருத்து தான் வெற்றி பெற்றது. இது ரொம்ப முக்கியமான இரண்டாவது காங்கிரஸில் தொடங்கப்பட்ட நிலையில் ஏற்பட்ட ஒரு முக்கியமான முடிவாக இருந்தது. இந்த ஒருவர் கட்சிக்கு நிதி அளிப்பதுடன் கட்சியினும் ஏதேனும் ஒரு அமைப்பில் பங்கு கொண்டு கட்சியை ஆதரிப்பவரை கட்சி உறுப்பினராக இருக்க முடியும் என்கிற லெனின் கருத்து வந்து தோல்வி கண்டது. இதற்கு அடுத்து மைய கமிட்டிக்கும் கட்சியின் வெளியீடான இஸ்க்ராவின் ஆசிரியர் குழுக்கும் தேர்தல் நடத்த வேண்டும். வாக்கெடுப்பு நடந்தது. லெனின் கருத்துக்கு 23 வாக்குகளும் மார்ட்டோவுக்கு 9 வாக்குகளும் கிடைத்தன. இதுல இந்த இடத்துல ஒரு தகவல் சொல்லணும். இப்ப நம்ம சொன்னோம்ல, இதுக்கு முன்னால வரைக்கும் வந்து பெல்ஜியத்துல நடந்தது. இதுக்கு பின்னால இப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த வாக்கு எண்ணிக்கை சொல்லக்கூடிய அமர்வுகள் எல்லாமே வந்து லண்டனுக்கு வந்த பிறகு நடந்த அமர்வுகள் இது. லெனின் கருத்துக்கு கிடைத்த வாக்கை பெரும்பான்மை பெற்றது. பெரும்பான்மை என்கிற ருஷ்ய மொழியின் பெயர் வந்து போல்ஷிக். சிறுபான்மை என்பதன் ருஷ்ய பெயர் வந்து மென்சிக். இதன் அடிப்படையில தான் இந்த போல்ஷிக் மென்சிக் என்ற பிரிவும் அந்த சொல்லும் வந்து புழக்கத்தில் வந்தது. பொதுவாக ருஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சி போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சி என்ற சொல்கின்ற பழக்கம் இன்று வரை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அது இந்த காங்கிரஸ்ல இருந்து தான் அந்த போல்ஷிக் கட்சி என்ற பெயர் வந்து வந்தது.
காங்கிரஸ் முடிவடைந்த பின்பு போல்சுக்குகளுக்கும் மென்சுக்களுக்கும் இடையே பிரிவு தொடர்ந்து கொண்டே இருந்தது. இந்த பிரச்சனை வந்து சில அமர்கள் வந்து அவர்கள் வெற்றி பெற்றார்கள், சில அமர்கள் இவர்கள் வெற்றி பெற்றார்கள். இருந்தாலும் இந்த பிரச்சனை வந்து காங்கிரஸ் முடிந்த பின்பும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. காங்கிரஸுக்கு முன்பு இருந்த பொருளாதாரவாதிகளின் இடத்தை இப்ப வந்து மென்சுக்குகள் பிடித்துக் கொண்டனர். இப்ப மென்சுக்குகள் தான் வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குரியதாக இருக்கிறார்கள். இது தொடர்ந்து கடைசி வரைக்கும் புரட்சி நிகழ்வு வரைக்கும் இவர்கள் பிரச்சனைக்குரியதாக தான் இருந்தாங்க. இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. மென்சுக்குகள் பிரிகிறாங்க, இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறது. சந்தர்ப்பவாத மென்சுகளுக்கும் லெனின் பின்பற்றிட்ட போல்ஸ்கிட்டிய போராட்டம் என்பது காங்கிரசுக்கு பின்பும் தொடர்ந்து கொண்டே இருந்தது. இரண்டாம் காங்கிரஸில் விவாதித்து முடித்தவைகளை தொடர்ந்து வாதமாக்கி கொண்டிருந்தனர். இந்த மென்சுகள் வந்து இதுதான் பெரிய பிரச்சனை. முடிச்சாச்சு, வாக்களிக்கப்பட்டாச்சு, ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சுன்னா அது வந்து அடுத்த காங்கிரஸ் வரைக்கும் இதை அப்படியே பின்பற்றணும். ஆனா அது இல்லாம பிரச்சனையை வளர்த்து கொண்டே சொன்னாங்க. இந்த பிரச்சனையை முடிக்கட்டணும் அப்படின்னு தான் ஒரு அந்த பிரச்சனை என்ன, அதை பற்றி ஆதாரத்துடன் விரிவான எழுத வேண்டும் என்று ஓரடி முன்னால் ஈரடி என்கின்ற ஒரு நூலை வந்து 1904ஆம் ஆண்டு லெனின் எழுதினார். இந்த ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்ற நூலை வந்து அதனுடைய தலைப்புல அவரு என்ன இது கருத்து வைக்கிறாருன்னு, நமது கட்சியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடின்ற ஒரு கருத்தையை வச்சுட்டு தான் அந்த புத்தகத்தையே எழுதியிருக்காரு. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கட்சி நெருக்கடியை பற்றி பேசுகின்ற ஒரு நூலாக இருக்கிறது. இரண்டாம் காங்கிரஸால் கட்சியின் பயணம் ஓரடி முன்னே சென்றது என்றால் மென்சுக்களின் போக்கால் ஈரடி பின்னோக்கி சென்றது. இந்த போக்கை பற்றி தான் இந்த ஓரடி முன்னால் ஈரடி பின்னால், ஒரு அடி நம்ம முன்னு வைக்கிறோம், ஆனா இந்த மென்சுக்கள் போன்ற போக்குகளை கட்சி வந்து ஈரடி பின்னோக்கி செல்கிறது என்கின்ற நிலைமை விளக்கும் வகையில் தான் இந்த ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்கின்ற வந்து நூல் எழுதப்பட்டது. இப்போ வந்து இது ஒரு முக்கியமான நூலா இருக்கிறதுனால இதனுடைய பின்புலம் இந்த நூல் எழுத வேண்டிய பின்புலம் என்னன்றதை நம்ம இந்த காங்கிரஸ் ஒட்டி நம்ம பார்த்தோம். இதே தான் நான் திருப்பி பார்க்கிறோம். நூலில் வந்து எந்த வகையில் விளக்கப்பட்டு லெனின் எழுதினார் என்று நம்ம படிக்கிறோம். இந்த நூல் முழுமையான ருஷ்யாவின் அன்றைய கட்சிக்கான சூழல் தான். ருஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிக்குரிய சூழ்நிலை பற்றி தான் எழுதினது. அதுல நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும்னு இல்லை, கட்சியின் அமைப்பு விதியை நம்ம சுருக்கமா பார்த்ததான் அதை பற்றி மீண்டும் லெனின் நீங்க என்ன சொல்றாரோ அதை நம்ம பார்ப்போம். இந்த நூலில் உள்ள மற்ற பகுதிகளை வந்து நம்ம இன்னைக்கு இந்த சுருக்கமான வகுப்பில் நம்ம பார்க்க போறதில்ல. நூல்லேயே நேரடியாக போய் சென்று படிக்கலாம். நிச்சயமாக அது வந்து ஒரு அனுபவம், போல்சுக்களுடைய கட்சி அனுபவம் நமக்கு இன்னைக்கும் தேவையா இருக்கிறதுனால நம்ம அதுல போய் நேரடியாக படிச்சுக்கலாம். இப்ப இது காங்கிரஸில் நடத்தப்பட்டதுதான் இவர் தொகுத்து தராரு. தொகுத்து தரும்போது மற்ற பிரச்சனைகளை என்னென்ன எழுந்தது என்பதெல்லாம் பதிவு செய்யறாரு இந்த நூல்ல. கட்சி விதியை பற்றி தான் முதல்ல அவர் பேசுறதா நம்ம பார்க்க போறோம்னு சொன்ன மாதிரி, ஒரு கட்சி நிதி அளிப்பதுடன் கட்சியின் ஏதேனும் ஒரு அமைப்பில் பங்கு கொண்டு கட்சியை ஆதரிப்பவரை கட்சி உறுப்பினர் இருக்கட்டும். கட்சி பணம் செலுத்தினால் மட்டும் போதாது, கண்டிப்பாக வெகுஜன அமைப்பிலோ ஏதாவது ஒரு அமைப்பில் அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். முழு நேரம் என்ற பொருளில் அல்ல, எந்த வகையிலாவது பகுதி நேரமாவது அவர் வந்து உறுப்பினராக இருந்து செயல்பட வேண்டும் என்ற லெனின் ரொம்ப கராரா இருக்கிறாரு. ஆனா இந்த கருத்துக்கு மாறாக மார்க்சினுடைய கருத்து இருக்கு. அது எப்படின்னா, கட்சி அமைப்பில் இருக்கும் ஒருவர் தனிப்பட்ட உதவிகளை செய்கிறார் என்றால் அவரை தாமே கட்சி உறுப்பினர் என்று வெளியிட்டுக் கொள்ளலாம் அப்படின்ற உரிமையை வந்து அவர் தர்றாரு. இதை லெனின் ஏத்துக்கவே இல்லை. அதனால்தான் இந்த விவாதத்தை திருப்பி அவங்க பேசும்போது கூட இந்த நூல் அவர் வலியுறுத்தி சொல்லுறாரு. கட்சி அமைப்பிலும் எதிலும் சேராதவரை கட்சி உறுப்பினராக கொண்டால் அவரை எப்படி ஒரு கட்சி நெறியாண்மை செய்ய முடியும், அதாவது கட்சி எப்படி அவர்களை ஒழுங்குபடுத்த முடியும், கட்டுப்படுத்த முடியும் என்று லெனின் வந்து கேட்கிறாரு. பாட்டாளி முன்னணி படையான கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவன ஒழுங்கமைப்பு கொண்டதாக இருக்க வேண்டும். நிறுவன ஒழுங்கமைப்பு இல்லாமல் பாட்டாளி வர்க்க முன்னணி வேலையினை கண்டிப்பாக செய்ய முடியாது. கட்சி வந்து முன்னணி படைன்னு சொல்லக்கூடிய கட்சி வந்து கம்யூனிஸ்ட் கட்சி முன்னணி படை என்று நம்ம சொல்றோம்ல, வேன்கார்டுன்னு சொல்றோம்ல. அப்படி வேன்கார்டுன்னா அதற்கான வேன்கார்டாக செயல்படணும், அதற்கான விதிமுறை கட்சி விதிமுறைகள் கராராக இருக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனா அது வந்து காங்கிரஸ் தோல்வி அடைஞ்சது. கட்சிக்குள் அமைப்புக்கு உட்பட்ட நபர்களையும் அமைப்புக்கு உட்படாத நபர்களையும் ஒன்றாக கலந்து வைத்திருப்பது வந்து கண்டிப்பாக வந்து குழப்பத்தை ஏற்படுத்தும், ஆபத்தை விளைவிக்கும் லெனின் வந்து அந்த புத்தகத்தில் எழுதுறாரு. இதற்கு மாறாக கட்சி உறுப்பினர் என்ற பட்டம் எவ்வளவுக்கு பறந்து இருக்கிறதோ அவ்வளவுக்கு நல்லது அப்படின்னு மார்க் வைக்கிறார். இந்த கட்சி வந்து உறுப்பினர் பட்டம் என்பது லெனின் சொல்லல. நிறைய பேர் வந்து இன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் உறுப்பினர் என்றது ஒரு சிறந்த பட்டம் அப்படின்லாம் அவங்க நிறைய பேர் பேசுறாங்க. உண்மையாக அவர் லெனின் அதை சொல்லல. அவர் மார்க்னோ சொன்னதை தொடர்ச்சியாக தான் அவர் பேசுறாரு. மார்க்னோ என்ன சொல்றாங்க, கட்சி உறுப்பினர் என்ற பட்டம் எவ்வளவு பறந்து இருக்கிறதோ அவ்வளவு நல்லது, அதுதான் அவருடைய கருத்தா இருக்கிறது. ஆனால் லெனின் கருத்து இதுக்கு மாறாக இருக்கிறத நம்ம பார்த்தோம். கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் தொழிற்சங்கங்கள் செயல்பட வேண்டும் என்பதில் எந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து நம்ம ரெண்டு கருத்தும் இருக்க முடியாது. நமக்கு தொழிற்சங்கம் சொன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்கு சார்பான தொழிற்சங்கம் தான்.
கம்யூனிஸ்ட் கட்சியின் கட்டுப்பாட்டின் கீழ் தொழிற்சங்கங்கள் செயல்பட வேண்டும் என்பதில் கம்யூனிஸ்ட் 2 கருத்துக்கள் கண்டிப்பாக இருக்க முடியாது. ஆனால் தொழிற்சங்க உறுப்பினர் அனைவரும் தங்களை கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் என்று தாங்களாகவே அறிவித்துக் கொள்ளும் உரிமை வழங்க வேண்டும் என்பது அபத்தமாகும். ரொம்ப இது ஆபத்தாக தான் இருக்கும். கண்டிப்பாக தொழிற்சங்கத்தில் உள்ள கட்சி உறுப்பினர்கள் வர்க்க உணர்வு பெற்றவர்களாக இருப்பர் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆனா கட்சி உறுப்பினர் அல்லாத தொழிற்சங்கத்தில் மட்டும் செயல்படுவர் வர்க்க உணர்வு பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி இருக்க 2 பேர்கள் எல்லாருமே கம்யூனிஸ்ட் கட்சிக்கு உறுப்பினர்களாக நம்ம வந்து சொல்லவே முடியாது. ஒவ்வொரு வேலை நிறுத்தக்காரரும் தம்மை தாமே கட்சி உறுப்பினர் என்று அறிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. இந்த வார்த்தையில திருப்பி திருப்பி அவர் வந்து போட்டுட்டு தான் விளக்கம் கொடுக்குறாரு. கருத்து எல்லாமே ஒண்ணுதான். அமைப்பில் வேலை செய்யணும் கட்டாயம் கிடையாது. லெவி கொடுத்தாலே போதும், பணம் எந்த வகையில பணம் கொடுத்தாலே அவர்கள் கட்சி உறுப்பினராக அறிவிக்கலாம்னு மார்க்ஸ் சொல்றாரு. ஆனா இதை எந்த வகையிலுமே அவர் வந்து லெனின் ஏத்துக்கலன்றது மட்டுமல்ல, இது வந்து இந்த லெனினுடைய கருத்து தோல்வியை கண்டதுனால அவர் கட்சி விதியை நம்ம வந்து சேர்க்கல. கட்சி வந்து மார்க்ஸ் சொன்னபடித்தான் இருக்கு. இருந்தாலும் இந்த விவாதங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறதுனால லெனின் என்ன பண்ணாரு, இது ஒரு தனி நூல் இதை பற்றி எழுதுறாரு. வர்க்கத்தின் முன்னணியாகிய கட்சி சாத்தியமான அளவிற்கு நிறுவன ஒழுங்குக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் நிறுவன ஒழுங்கை ஏற்றுக்கொள்கிற அனுமதிக்கின்ற ஒருவர் தான் கண்டிப்பாக கட்சி உறுப்பினராக இருக்க வேண்டும். லெனின் வந்து அழுத்தம் திருத்தம் வச்சுள்ளார். எந்த வகையான நிறுவன ஒழுங்கமைப்பையும் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கட்சியில் சேர்ப்பது அவ்வளவு நல்லதல்ல. தன்னுடைய கோரிக்கையை இதன் மூலம் வந்து லெனின் ரொம்ப தெளிவாகவும் விளக்கமா வந்து வைக்கிறார். குழப்பமே எதுவுமே கிடையாது. அவரோட கருத்தை வந்து தெளிவாக தான் வச்சிருக்காரு. அதற்கு மாறாக லெனின் எதிர்ப்பவர்கள் கருத்தை ஏற்றுக்கொண்டால் கட்சிக்குள் நிறுவனத்திற்குட்பட்ட நபர்களையும் நிறுவனத்திற்குட்படாத நபர்களையும் ஒன்றாக கலந்து இருக்க வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும். இது வந்து குழப்பத்தை தான் ஏற்படுத்தும். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. முன்பே கூறியது போல நம்ம வந்து ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்கின்ற நூலில் உள்ள கட்சி விதி மட்டும் தான் இன்னைக்கு நமக்கு உடனடியாக தேவைப்படுகிறது. ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு கட்சி வந்து எப்படி இருக்கணும்னா இந்த விதியை நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. மற்ற பகுதியெல்லாம் அன்றைய ருஷ்ய பகுதிக்கான விவாதங்கள் தான் அதுல இருக்கு. இருந்தாலும் அதையெல்லாம் நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து நம்ம புஸ்தகத்துல படிப்போம். ஆனா அந்த கட்சியை பற்றி வந்து பேசக்கூடிய சில விஷயங்கள் வந்து நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாம். 12 நூல்களில் இருக்கக்கூடிய மொத்தத்தையும் நம்ம பார்க்க முடியாது என்னும் போது சிறு கட்டுரையில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை சேர்த்து பார்க்கணும். அப்படி சேர்த்து பார்க்கும்போது எந்த நூலோடு ஒற்று போகிறோ அதோட இணைத்து பேசலாம் அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வகுப்பு இந்த தலைப்பை நான் கொடுத்துருக்கேன். இப்ப வந்து என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு நூலும் ஓரடி முன்னால் ஈரடி பின்னல் 2 நூலுமே வந்து இந்திய தேதி வரைக்கும் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கட்சி கட்டுவதற்கும் கட்சியை நடத்தி செல்வதற்கான வழிகாட்டியாக தான் இருக்கு. இப்ப நம்ம வந்து இந்த சுருக்கமாக பார்க்கின்றத நம்ம இதோட போதும் நான் நினைக்கிறேன். இந்த ஓரடி முன்னால் ஈரடி பின்னால். அடுத்தது வந்து 1909 கட்சி பாதை அப்படின்னு ஒரு அந்த ரோடு தான் ஆங்கிலத்துல உள்ள தலைப்பது. அது வந்து கட்சி பாதை தான் மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க. இந்த கட்சி பாதை என்பது வந்து 1909 எழுதுறாரு. இதுவும் ஒரு முக்கியமான கட்டுரையாக கட்சியை பற்றி புரிந்து கொள்வதற்கான சிறு கட்டுரையாக இருந்தாலும் தேவையான கட்டுரை இருக்கிறதுனால அதை நான் இன்னைக்கு தேர்ந்தெடுத்து இன்னைக்கு வகுப்புல பார்க்கலாம் இருக்கேன். இந்த சின்ன கட்டுரையுடைய பின்புலம் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இதுவும் பின்புலத்தோட பார்க்கும்போது தான் அதனுடைய எழுத்துடைய வலுவை வந்து நம்ம ஏன் இவ்வளவு வந்து கோபமாகவும் வலியுறுத்தியும் சொல்றாருன்னு நமக்கு வந்து தெரியும். 1905 முதல் 1907 வரை ருஷ்யாவில் நடைபெற்ற முதல் புரட்சியும் அதன் தோல்வியும் தான் இந்த நூல் உருவானதற்கு பின்புலம். இதுதான் வந்து பின்புலம். 1905 அக்டோபர் மாதத்தின் அனைத்து ருஷ்ய அரசியல் வேலை நிறுத்தங்கள் தொடங்கின. புரட்சி வந்து வேலை நிறுத்தங்களில் இருந்து தான் அந்த ஊர்ல தொடங்குது. அந்த புரட்சி எப்படிலாம் நடைபெற்றதை ஒரு சுருக்கமாக ஒரு பறந்து பறவை சொல்லலாம் போல நம்ம வந்து ஒரு சுருக்கமாக வேகமா ஒரு பார்த்துடலாம். 1905 அக்டோபர் மாதத்தில் அனைத்து ருஷ்ய அரசியல் வேலை நிறுத்தம் தொடங்கின. இது வந்து பல மாகாணங்களுக்கும் பரவியது. அடுத்து வந்து பல மாநிலங்களில் வந்து விவசாயிகள் கிளர்ச்சி செய்ய தொடங்கினர். பல நகரங்களில் உள்ள ராணுவ வீரர்கள் அதிருப்தி அடைந்தனர். இது மாதிரியான போராட்டங்கள் நடக்கும்போது ஜார் அரசனுடைய ராணுவ வீரர்களுக்கு மத்தியிலும் இந்த அதிருப்தி ஏற்பட்டது. அந்த அதிருப்தியின் விளைவாக 1950 நவம்பர் மாதத்துல வந்து கப்பல் படையினர் வந்து கழகத்துல இறங்கினாங்க. ஜாருடைய அரசு இதனை எதிர்த்து போராடியது. இது பார்த்துட்டு இருக்கிறது. கண்டிப்பாக இவ்வளவு மோசமாக முதல் முறையாக இவ்வளவு கடும் எதிர்ப்பை சந்திக்கின்ற ஜார் அரசு நிச்சயமாக சோம்பி இருக்காது. அது என்ன பண்ண புரட்சிகர இயக்கத்தின் தலைவர்கள் வந்து கைது செய்யும்படியும் தொழிலாளர் பிரதிநிதிகள் கூடிய அந்த சோவியத்துகள் வந்து கலைக்கும்படி ஜார் அரசு வந்து ஆணையிடுகிறது. ஆயுதங்களை கையிலேந்தி ஜார் அரசனையும்
நிலப்பிரபுக்களை எதிர்த்து போராட வேண்டிய நேரம் வந்துவிட்டதாக போல்சுக்குகள் இந்த நேரத்தை வந்து அறிவிக்கிறாங்க. இது ஜாருடைய எதிர்ப்பு எப்படி தடுப்புகள் இருந்தாலும் போல்சுகள் என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம், ஆயுதம் தூக்க வேண்டிய நேரம், ஜார் அரசை எதிர்க்க வேண்டும், நிலப்பரத்தை ஒழித்து கட்ட வேண்டிய கட்டம் இதுதான், அதனால ஆயுதத்தை தூக்கி போராடும் என்ற கோரிக்கை தான் வைக்கிறாங்க. போராடக்கூடிய தொழிலாளர் குழுக்கள் அமைக்கப்பட்டன. ஆயுதங்களை எப்படி பயன்படுத்துவது என்பது என்று அவர்களுக்கு பயிற்சி கொடுக்கப்பட்டது. வெளிநாடுகளில் இருந்து ரகசியமாக ஆயுதங்களை கொண்டுவதற்கான அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. 1905ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் நாள் மாஸ்கோ வீதிகளில் முதல் தடையரண் அமைக்கப்பட்டது. வெகு விரைவில் பல்வேறு வீதிகளில் தடையரண்கள் போடப்பட்டது. போராட்டம் பல மாவட்டங்களுக்கு பரவியது. நம்ம சுருக்கமாக இதை சொல்லிட்டோம். இது போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சியின் சுருக்கமான வரலாறு அப்படின்னு வந்து ஸ்டாலின் காலத்துல ஒரு புத்தகம் எழுதப்பட்டது. அது தமிழகம் செய்யப்பட்டு முதல்ல சென்னை புக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாலே தமிழ்ல வந்துருச்சு. அந்த நூல் வந்து இப்ப வந்து பாரதி புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. நிச்சயமாக அந்த நூலை படித்தாலே போல்ஷிக்களுடைய வரலாறை பார்க்கும்போது லெனினுடைய படைப்புகள், அவருடைய பணிகள் எல்லாமே நமக்கு பார்க்க முடியும். நான் கூட ஆதாரத்துக்கு எல்லாமே நான் அந்த போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வாழ்க்கை வரலாறு பக்கத்தை வச்சுக்கேன். பொதுவாக லெனினுடைய வாழ்க்கை வரலாறு, லெனின் நூல்களை படிக்கும்போது லெனினுடைய வாழ்க்கை வரலாறு, போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சிய வாழ்க்கை வரலாறு, இது ரெண்டுத்தையுமே இணைச்சி பார்த்துட்டு தான் நம்ம அது எந்த சூழ்நிலையில் அந்த கட்டுரை எழுதப்பட்டதுன்னு பார்ப்பேன். இப்போ வந்து நான் ரொம்ப சுருக்கமாக இந்த புரட்சி, இந்த 1905 முதல் ஏற்பட்ட இந்த புரட்சியை பற்றி நம்ம சுருக்கமான ஒரு பார்வை தான் பார்த்திருக்கிறோம். இதை விரிவாக நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். கம்யூனிஸ்ட் கட்சி, அந்த போல்ஷிக் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அறிக்கை கண்டிப்பாக சென்று நம்ம படிக்க வேண்டும். இது போராட்டம் தொடங்கியது ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து நடைபெற்றாலும் இது வந்து போராட்டம் வந்து சிக்கல்ல தோல்விதான் முடிஞ்சது. அந்த தோல்விக்கான என்னென்ன காரணங்கள் நம்ம வந்து பார்ப்போம். போராட்டம் தொடங்கிய நிலையிலேயே போராட்ட தலைவர்கள் சிலர் கைது செய்யப்பட்டனர். மாஸ்கோவில் உள்ள போல்ஷிக் அமைப்பு உறுப்பினர்கள் கைது ஆனார். தொடக்க நிலையிலேயே இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் கடந்துதான் புரட்சி இவ்வளவு தூரம் வந்து சென்று தோல்வி கண்டிருக்கு. இத்தகைய கைதுகளின் விளைவாக போராட்டத்திற்கு தலைமை இல்லாமல் ஏற்பட்டது. தலைமையை வந்து இழந்துடுச்சு. ஏன்னா தலைமை தாங்கிய போல்ஷிக்குகளை வந்து அரசு கைது செய்யப்பட்டார்கள். போராட்டங்களை தொடர்பு அறுந்து போனது. அனைத்து பகுதியும் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. நகர முழுமைக்கான தாக்குதல் என்கின்ற முழுமையான போராட்டம் இப்ப வந்து மாறி போய் தற்காப்பு போராட்டம் மட்டும், அந்த சுற்றுப்புறங்களில் ஏற்படுகின்ற சுற்றுப்புறங்களில் மட்டும்தான் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருந்தது. நகர பகுதியில், நகர மையத்தில் வந்து போராட்டம் வந்து நடத்த முடியல. ஏன்னா எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா அந்த சுற்றுப்புறத்தில் நடந்து கொண்டிருந்த கடைசி வரைக்குமான போராட்டம் கூட ஒரு தற்காப்பு போராட்டமாக தான் இருந்ததே தவிர அது முழுமையான தாக்குதலுக்கான போராட்டமாக இல்லை. விவசாயிகளின் தாக்குதல்கள் போதிய அளவுக்கு வலுவாக இல்லை. அது மட்டும் இல்லாத விவசாயத்திற்கு சரியான தலைமையும் அமைப்பும் அப்போது இல்லை. இதுதான் வந்து தோல்விக்கு வந்து சதியத்துக்கான காரணமாக இருக்கிறது. இதனால வந்து புரட்சி வந்து சரியான நேரத்தில் தொடங்கி இருந்தாலும், ஒரு ஒருங்கிணைக்கப்பட்ட இஸ்க்ரா பத்திரிகை மூலமாக மக்களை ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் வந்து இது தோல்வி கண்டது என்பது ரொம்ப ஒரு மோசமான நிலைதான். இந்த தோல்வியை பற்றியெல்லாம் ஒரு ஆராய்ச்சி, இது ஏன் இந்த தோல்வி கண்டது என்பதை பற்றியெல்லாம் அவர் வந்து லெனின் எழுதுவார நம்ம தொடர்ந்து பார்ப்போம். தோல்வி இந்த நிகழ்வு கட்சிக்குள் நெருக்கடி ஏற்படுது. தோல்வி கண்டால் கண்டிப்பாக வந்து அது ஒரு பிரச்சனைக்குரியதா இருக்கும். வெற்றி வந்து எவ்வளவு பெரும் மகிழ்ச்சியும் ஆரவாரமும் இருக்கிறதோ, தோல்வி வந்து அதற்கு எதிர்முனை வேலையை அது கண்டிப்பாக செய்யதான் ஏற்படும். கண்டிப்பாக கட்சியில் வந்து நெருக்கடி தான் வரும். அதையும் எதிர்கொள்ள வேண்டிய கடமை வந்து கட்சிக்கு இருக்கு. புரட்சிக்கு பின்பு ஆயுதம் தாங்கி எழுச்சி பற்றிய பார்வையில் வந்து போல்ஷிக்குகளுக்கும் மென்சுகளுக்கும் வேறுபட்டு காணப்பட்டது. எல்லாத்திலையும் அவர்கள் வேறுபட்டது போல புரட்சி தோல்வி கண்ட உடனே இந்த ஆயுதம் புரட்சியை பற்றிய கருத்து வந்து மென்சுகள் வேற மாதிரி பேசுறாங்க, போல்ஷிக்குகள் வந்து வேற மாதிரி பேசுறாங்க. மக்கள் ஆயுதங்களை கையில் இருந்து இருக்கக்கூடாது, இதுதான் வந்து மென்சுகளுடைய கருத்தா இருக்கிறது. ஆயுதம் தாங்கிய எழுச்சி தேவையில்லாதது. ஆயுத போராட்டம் இல்லாமலேயே புரட்சியை நடத்தியிருக்க முடியும். ஆயுத போராட்டம் வெற்றியை தேடித்தராது. அமைதியான போராட்ட முறையிலேயே வெற்றியை அடைந்திருக்க முடியும் என்பதுதான் வந்து மென்சுகளுடைய கருத்தாக இருக்கு. இதற்கு மாறாக போல்ஷிக்குகள் ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை தொழிலாளர் வர்க்கத்தினால் வெற்றிகரமாக நடத்திட முடியும் என்பதையே ஆயுதம் தாங்கிய எழுச்சியின் அனுபவம் உறுதிப்படுத்துகிறது. தோல்வி அனுபவம் என்ன போதிக்கிறது என்றால், இன்னும் அதிக தீவிரத்துடனும் அதிக உறுதியுடனும் போராடி இருக்க வேண்டும் அப்படிதான் லெனின் அவர் சொல்றாரு. இந்த போராட்டத்தை நம்ம தீவிரமா செஞ்சிருந்தா நிச்சயமா நம்ம வெற்றி அடைஞ்சிருப்போம். இந்த போராட்டமே தப்புன்னு எந்த வகையுமே சொல்ல முடியாது. நம்ம வந்து அனுபவமின்மைதான் வந்து முக்கியமான காரணம் பின்னால் நாங்கள் சொல்லுவாரு. அதனால் போராட்டம் வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டம் என்பது தவறு என்பது சரியாக கிடையாது, தவறான பார்வை அப்படின்னு வந்து லெனின் வந்து இந்த கட்டுரையில் வந்து எழுதுறாரு. லெனின் எவ்வளவு முயன்றும்
புரட்சியின் தோல்வியானது கட்சியை மிகவும் பலவீனப்படுத்தியது. இந்த வலுவிழப்பு பல ஆண்டுகளுக்கு தொடர்ந்தது. இந்த சூழ்நிலையில் தான் லெனின் கட்சி பாதை என்கிற இந்த சிறிய கட்டுரை வந்து கட்சியை காப்பாற்றுவதற்காக எழுதினார். இது ஒரு முக்கியமான ஒரு பின்புலத்தையும் சேர்த்து பார்த்தா தான் இந்த கட்சி பாதை என்ற ஒரு சிறு கட்டுரையை நம்ம புரிந்து கொள்ள முடியும் என்பதனால தான் நம்ம பார்த்தோம். இக்கட்டுரையினுடைய கட்சி இந்த கட்டுரையில வந்து முக்கியமான சொன்னா கட்சியின் பலவீனம் வந்து எப்படிலாம் இருந்தது அப்படின்னு தான் சொல்றாரு. அது வந்து பலவீனம் எப்படின்னா பல ஆண்டுகள் தொடர்ந்தது அப்படின்னு ஒரு லெனின் சொல்றாரு. அதாவது இணைப்பு என்ன ஆச்சுன்னா சிதைவில் ஓராண்டு, ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு பிரச்சனையில தொடர்ந்துட்டு தான் இருக்கு பிரச்சனை. அதாவது தோல்வி கண்டவுடன் அந்த நெருக்கடி வந்து ஒவ்வொரு ஆண்டு புது புது பிரச்சனையா வருகிறது. இந்த கட்டுரைகளை தொடக்கத்திலே அவர் என்ன சொல்றேன்னா, சிதைவில் ஓராண்டு, சித்தாந்தம் அரசியல் ஆகியவற்றில் ஒற்றுமையின் ஓராண்டு, கட்சி திசைவெளியில் ஓராண்டு என பின்தங்கிவிட்டதை லெனின் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் ஆண்டுக்காண்டு பிரச்சனை தொடர்ந்து கொண்டிருப்பதை வந்து நம்ம பார்க்க முடிகிறது. பிரச்சனை வந்து அவ்வளவு ஈஸியா வந்து தீர்க்க முடியல. பிரச்சனை புது புது கேள்விகளும் சந்தேகங்களும் வந்துகிட்டே இருக்கு. கட்சி அமைப்பின் உறுப்பினர் எண்ணிக்கை குறைந்து விட்டது. இதுதான் ரொம்ப மோசமானது. இது வரைக்கும் கராராக வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து உறுப்பினர்கள் சேர்ப்பார்கள். வந்து வரவர்களை எல்லாம் சேர்த்துக் கொள்வதே இல்லை. அப்படி கராராக சேர்க்கப்பட்டிருந்தாலும் இந்த புரட்சி தோல்வி கண்ட பின்பு என்ன நிகழ்கிறது, கட்சி அமைப்பின் உறுப்பினர் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வருகிறது. புரட்சியால் உருவாக்கப்பட்ட கட்சியின் அரைச்சட்ட வழியிலான நிறுவனங்கள் தகர்ந்தது. அதாவது குறைந்தபட்ச சட்ட வழி போராட்டம் சொல்லக்கூடியது கூட செய்ய முடியாத நிலைமைக்கு போனது. இத்தகைய நிலைமை கட்சியில் உள்ளவரை பலரை பலவீனப்படுத்தது. கட்சியுடைய செயல்பாடு இந்த அளவுக்கு தடைப்பட்டு போன உடனே இது என்னடா நம்ம போராட்டம் செய்தது சரிதானா, தப்புதான் போல் இருக்கு நினைச்சு பல தோழர்கள் கட்சியிலிருந்து விலக ஆரம்பிச்சிட்டார்கள். கட்சியில் உள்ள சில தோழர்கள் பழைய போல்ஷிக் வழிபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பேணி காப்பது அவசியம்தானா, அதே வழியில வந்து இன்னும் நம்ம தொடர்ந்து போக வேண்டியது தேவைதானா அப்படின்ற கேள்வி எல்லாம் வர ஆரம்பிச்சது. இத்துடன் உள்ளது மீண்டும் தலைமறைவு போக்கு தேவையா, அது இப்போது செயல்படுத்த முடியுமா அப்படின்ற சந்தேகம் எல்லாம் வந்தது. ஏன்னா முக்கியமாக ரஷ்யால வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நடத்த முடியவில்லை, தலைமறைவாக தான் இருந்தது. லெனின் போன்ற தலைவர்களுமே வந்து நாடு கடத்தப்பட்டும், இல்லை என்றால் நாடு கடத்தப்பட்ட இருந்தால் கைது செய்வார்கள் என்றனால வெளிநாடுகளிலும் தான் இருந்தாங்க. அதனால் தலைமறைவு அமைப்பு அந்த நேரத்தில் அவங்களுக்கு ரொம்ப அவசியமாக இருந்தது. அதை அவன் இப்போதைக்கு இந்த தோல்வி கண்ட பிறகு, புரட்சி தோல்வி கண்ட பிறகு கேள்விக்குள்ளாக்கிறார். இதுவரை செயல்படுத்திய செயல் திட்டம், அமைப்பு ஆகியவற்றை வெளிப்படையாக துறந்திடும் நிலை ஏற்பட்டாலும் சட்ட வழி போராடுவது மட்டுமே போதுமானது என்று கூறுகிற அளவுக்கு சிலர் சென்றனர். அது என்ன சொல்றாங்கன்னா, சட்ட வழி போராட்டமே போதுமானது, இந்த புரட்சி கட்சியில வேண்டாம் அப்படின்ற ஒரு வலதுசாரி போக்கு வந்து கட்சியில் வந்து புதுசா உருவாச்சு. தற்போதைய சூழ்நிலை கட்சியில் சித்தாந்தம், அரசியல் அமைப்பு ஆகியவற்றில் நெருக்கடி ஏற்படுத்தி உள்ளது என்று லெனின் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார். இந்த கட்டுரையில வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு தான் மற்ற விஷயங்களை பேசுறார். இப்படி வெளிப்படையாக ஒப்புக்கொண்டு செயல்படுவது சிறந்த வழிமுறையாகும். கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசியம் பற்றி கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசியம் வந்து தெரியும். ஆனா கம்யூனிஸ்ட் கட்சி கட்டுவது வந்து அவ்வளவு சாதாரண செயல் அல்ல. அது ஒரு நிச்சயமாக ஒரு சிரமமான ஒரு கட்சி தான். ஒரு முதலாளித்துவ கட்சியை கட்டுவது போலவோ, பாப்புலிஸ்ட் கட்சியை கட்டுவது போலவோ கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து கட்ட முடியாது. அது வந்து நிச்சயமாக அது ஒரு பெரும் பணி தான். அதுல ஒன்றும் எந்த சந்தேகமே இல்லை. அதனால நிச்சயமாக லெனினுடைய இந்த மாதிரியான நூல்கள், போல்ஷிக் தான் நமக்கு சிறந்த கோட்பாடு ரீதியாக மார்க்ஸ் எங்கல்ஸ் தந்திருக்காங்க. அந்த கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திய அமைப்புகள் நிறைய இருந்தது. ஆனா ஒரு கட்சியாக செயல்பட்டது வந்து போல்ஷிக் வந்து நமக்கு நிறைய பாடங்கள், அனுபவங்களை வந்து நமக்கு தருகிறது. அதனால லெனினுடைய நூல்களும் அந்த போல்ஷிக்குடைய அனுபவம் நமக்கு இன்னைக்கும் பயன்படும் கூடியதாக இருக்கு. அடுத்து கட்சியில் பலவீனம் போனவர்கள் யார் அப்படின்றதெல்லாம் அடையாளம் காட்டுறாரு. இந்த பிரச்சனைகள்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம நாட்டில் உள்ள பிரச்சனைகளும் இதன் அடிப்படையில் தான் ஏற்படும் என்பதெல்லாம் நமக்கு புரிதல் ஏற்படும். அதனால தான் நம்ம வந்து கோட்பாடை மற்றும் அடிப்படைக்கான மார்க்ஸ் அடிப்படையான கோட்பாடுகளை மட்டும் படிப்பதுடன் போல்ஷிக் கட்சியில் ஏற்பட்ட நெருக்கடிகளையும் அதை நீக்கும் வழியாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதையும் எல்லாத்தையுமே நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப வந்து பலவீனமானவர்கள் யாரு, எப்படிப்பட்டவர்கள் பலவீனமானவர்கள் ஆனார்கள் அப்படின்னு லெனின் சொல்றாரு. அவங்க யாருன்னா ஊசலாடும் அறிவாளிகள், குட்டி முதலாளித்துவ வகைப்பட்ட நபர்களுமே கட்சி நெருக்கடிக்கு முதன்மையான காரணமாகார் அப்படின்னு லெனின் வந்து சொல்றாரு. இப்படிப்பட்டவர்கள் முதலாளித்துவ ஜனநாயக புரட்சி உடனே வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையில் கட்சியில் சேர்ந்தவர்கள். புரட்சியின் தோல்விக்கான காரணத்தை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. புரட்சி தோல்வி அடைந்ததை இவர்கள் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவர்கள் வந்து இப்ப கூட நம்ம நிறைய பேர் பார்க்கலாம், கட்சியில புதிதாக சேர்ந்திருப்பார்கள். வந்த உடனே இப்ப ஏதோ புரட்சி நடந்துற போது நம்ம காலத்துல எல்லாத்தையும் பாத்திர போறன்ற மாதிரியான உடனடியாக புரட்சி நடந்துரும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனா புரட்சி என்பது யாரோ ஒரு தனி கட்சியோ யாரோ மட்டும் செய்வதல்ல, அதற்கான புறநிலை காரணம் இருக்கிறது. அகநிலையாக தான் கட்சி செயல்படும். அந்த புறநிலைக்கு ஒத்த நிலையை தான் நம்ம எடுக்க முடியுமே தவிர புரட்சியில நம்ம உருவாக்க முடியாது.
அதை பற்றி நம்ம மார்க்சிய அடிப்படை படிக்கின்ற வகுப்புல நம்ம பார்க்கலாம் கண்டிப்பாக. இப்போ வந்து இந்த கட்சியினுடைய நெருக்கடினால வருதுன்னு பார்க்கலாம். இத்தகைய இப்படிப்பட்ட ஒரு முன்னெடுத்து ஜனநாயக புரட்சி வந்து இது ஏன் நான் சொல்ல வரேன், இன்னைக்கு நம்ம வந்து புதிதாக கட்சியில் சேர்பவர்கள் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம காலத்துக்குள்ள புரட்சி வந்துருமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லா தரப்பு அமைப்புகளையும் கட்சிகள் வந்து கேட்கறாங்க. புரட்சி கண்டிப்பாக வரும். அது நாம் இருக்கும்போது வருமா, நாம் இல்லாத போது வருமான்றதில்ல. ஆனா நமது கட்சி தான் நடத்தும். அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தான் நடத்தும். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அதற்கான தயாரிப்பை நாம் செய்ய வேண்டும். புரட்சி சூழ்நிலை வரும்பொழுது நம் தயாரிப்பில் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய கம்யூனிஸ்ட் கட்சி வந்து புரட்சியை நிகழ்த்தி காட்டும். இப்ப வந்து குட்டி முதலாளித்துவத்தை பற்றி அவர் லெனின் என்ன சொல்றார்? இத்தகைய குட்டி முதலாளி சிந்தனை உடையவர்கள் பிற்போக்கான காலப்பகுதியில் எதிர்கொள்ளும் திறமை இல்லாமல் இருக்கிறார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அவர்கள் வந்து புரட்சி காலகட்டத்தில் ஆயுதம் தூக்கிய போராட்டத்திற்கெல்லாம் தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த சட்ட வழியிலான போராட்டத்தை சலிப்பூட்டும் போராட்டத்தை செயல்படுவதில் அவங்களுக்கு வந்து தயாரா இல்ல. அதனால இது மாதிரியான இப்போ புரட்சி தோல்வி கண்டதால் இப்போ வந்து சட்ட வழிப்பட்ட போராட்டம், தொழிற்சங்கத்தில் செயல்படுவது, டூமாவில் பங்கு பெறுவது, இது மாதிரியான செயல்கள்லாம் ஏற்பட்டு என்னைக்கடா புரட்சி வரும்ன்ற மாதிரியான மனநிலையில தான் இவர்கள் வந்து பலவீனம் பட்டு போகிறார்கள். வர்க்க உணர்வு பெற்ற தொழிலாளர்கள் இந்த உறுதியற்ற தன்மையை முறியடிக்க வேண்டும். ரொம்ப லெனின் வந்து ரொம்ப கராரா சொல்றாரு. இது மாதிரியான பிரச்சனைக்குரியவர்களை கட்சிக்குள்ள வச்சுட்டு இருந்தா கட்சி வந்து ரொம்ப பலவீனம் போயிடும். கண்டிப்பாக அந்த பலவீனத்திலிருந்து விடுபடுவது ரொம்ப கஷ்டமான இருக்கும். அதனால என்ன சொல்றாருன்னா, வர்க்க உணர்வு பெற்ற தொழிலாளர்கள் இந்த உறுதியற்ற தன்மையை முறியடிக்க வேண்டும். குட்டி முதலாளி சிந்தனையில் இருந்து விடுபட முடியாதவர்களை ஒழித்து கட்ட வேண்டும் அப்படின்னு இந்த கட்டுரையில வந்து அவர் எழுதியிருக்காரு. குட்டி முதலாளித்துவ கருத்துக்களால் கட்சிக்குள் ஒற்றுமின்மை தலை தூக்கியது. கட்சி புறக்கணிக்கும் நிலைக்கு அந்த தொழிலாளர்கள் சென்றனர். இது மாதிரி நிலைமை இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கட்சி வந்து புறக்கணிக்கும். நிறைய தொழிலாளர்கள் நம்பிக்கை இழப்பு ஏற்படும். இந்த குட்டி முதலாளி சிந்தனை உள்ளவர்களுடைய பலவீனம் வந்து கட்சியில் உள்ள தொழிலாளர்கள் மத்தியில் இது பரவ தொடங்கிடும். இதுதான் ஒரு ஆபத்தான நிலை. கட்சியில் ஒற்றுமை இருந்தால் அதுவே கட்சியில் உள்ள பல தோழர்களை இழக்க நேரிடும் என்பதை போல்ஷிக் கம்யூனிஸ்ட் அனுபவம் வந்து நமக்கு போதிக்கிறது. சில தொழிலாளர்கள் சோர்ந்து போவதற்கு கட்சி புறக்கணிக்கும் நிலைக்கு செல்வதற்கும் அவர்களுடைய போதிய அளவு கம்யூனிச உணர்வு நிலையை பெறாததே காரணம் அப்படின்னு லெனின் சுட்டிக்காட்டுகிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப குட்டி முதலாளித்துவத்தில இருந்து பாட்டாளி வர்க்கத்தை பிரித்து காட்டுவது என்பது என்னன்னு பார்த்தோம்னா, கம்யூனிஸ்ட் உணர்வு பெற்றவர்களாக பாட்டாளிகள் இருக்க வேண்டும். அந்த புரட்சிகர பாட்டாளிகள் நம்ம சொல்றோம் எடுத்துடனே இருக்காது. இந்த கண்டிப்பாக கட்சி தான் கம்யூனிஸ்ட் கட்சி தான் இந்த உணர்வு நிலைக்கு அந்த கம்யூனிஸ்ட் உணர்வு நிலைக்கான வர்க்க உணர்வு நிலைக்கான வர்க்க அரசியலுக்கான பயிற்சி கொடுக்க வேண்டியது கட்சியோட கடமை. தானாக வர மாட்டார். அதனால ஒரு கட்சிக்குள் வந்து முன்னணி தோழர்கள் இருப்பார்கள், முழுமையா வளர்ந்த தோழர்கள் இருப்பார்கள், வளர்ச்சடைய வேண்டிய தோழர்கள் இருப்பார்கள், தொடக்க நிலையில் உள்ள தோழர்கள் இருப்பார்கள். அதனால இந்த பிரிவே நமக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அதனால இவர்களை படிப்படியாக முன்னேற்றுவது கட்சிக்குடைய முக்கியமான கடமை இருக்கு. அதற்கு தான் கட்சி கட்டுப்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு அவர் விதியை வந்து வச்சார். கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்ததாலேயே அவர்கள் கம்யூனிஸ்ட் உணர்வினை முழுமையாக பெற்றவர்கள் என்று கூறிட முடியாது. அவர்கள் எந்த வர்க்க பிரிவுகளில் இருந்து வந்துள்ளனரோ அந்த வர்க்க சார்பை கொண்டவர்களாகவே அவர்கள் இருப்பார்கள். அவர்களை கம்யூனிஸ்ட் உணர்வுக்கு உயர்த்த வேண்டியது கம்யூனிஸ்ட் கட்சியின் கடமையாகும். இந்த கடமையின் சரியாக செய்யாத போது கட்சி குழு மனப்பான்மை, பிளவுகள் போன்றவற்றை சந்திக்க வேண்டியதான் ஏற்படும். தோல்வி என்பது பொதுவாக சந்திக்கக்கூடியதே. இதை எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. வெற்றி என்பது நேரடியாக வராது. பல தோல்விகளை கண்டுதான் வெற்றி சந்திக்க முடியும். வெற்றியும் தொடர்ந்து நிகழ்மெண்டா வீழ்ச்சி. இப்ப சோவியத் யூனியன் கூட வீழ்ச்சி கண்டிருக்கு. அதனால தோல்வி என்பது பெரிய விஷயம் இல்லை. பாரிஸ் கம்யூன் வீழ்ச்சி இருக்கு. தோல்வி பெரிய விஷயம் இல்லை. அந்த தோல்வியை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ வந்து நம்ம இந்த இடத்துல ஒரு தாண்டி வந்து 1919ஆம் ஆண்டு மூன்றாவது அகிலமும் வரலாற்றில் அதன் இடமும் அப்படின்ற ஒரு சிறு கட்டுரையில லெனின் சொன்ன ஒரு விஷயத்த நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான, ஏன்னா தோல்வி கண்டும் போது கட்சிக்கு நெருக்கடி எல்லாம் ஏற்படுறதுனால அந்த இடத்துல அவர் என்ன சொன்னார் பார்ப்போம். 1905ஆம் ஆண்டு மகத்தான ஒத்திகை நடைபெறாவிட்டால் 1917ஆம் ஆண்டு பிப்ரவரியில் பூர்ஷ்வா புரட்சியும் அக்டோபரில் பாட்டாளி வர்க்க புரட்சியும் நடத்தி இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இந்த அனுபவங்கள்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த நவம்பர் புரட்சியோ பிப்ரவரி புரட்சியோ நடந்திருக்க முடியாது. இந்த ஒத்திகை தான், இந்த தோல்வி கண்டது நம்ம பார்த்தோம்ல, இந்த ஒத்திகை தான் அந்த வெற்றிக்கான படியாக இருந்திருக்கிறதுன்னு அவர் வந்து மூன்றாவது அகிலமும் வரலாற்றில் அதன் இடமும் என்கின்ற ஒரு கட்டுரை இருந்து 1919ஆம் ஆண்டு எழுதுறாரு. அதனால இந்த தோல்வி நமக்கு பெரிய விஷயம் இல்லை. அந்த தோல்விக்கான காரணத்தை சரியாக புரிந்து கொண்டு அதை கலந்தெறிய வேண்டும், அவ்வளவுதான். அதனால தோல்வி வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. புரட்சி தோல்வி கண்டாம் அது கட்சிக்கு படிப்பினையாக அமையும். இந்த படிப்பினை இறுதி வெற்றிக்கு துணை புரியும். அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். பாரிஸ் கம்யூனும் தோல்வி கண்டது. அந்த தோல்வியின் அனுபவங்களையும் மார்க்சும் ஏங்கல்ஸும் படிப்பினையாக எடுத்துக்கிட்டு அதை பற்றி ஒரு தனி நூல்களாக எழுதினாங்க.
பாரிஸ் கம்யூன் பத்தி ஒரு தனியா பேசப்பட வேண்டிய ஒன்றுதான். அதை நம்ம இந்த தொகுப்புல ஒரு பெருசா வரல. நம்ம மார்க்ஸ் எங்கல்ஸோட இதெல்லாம் இருக்கு, இருந்தாலும் இங்க அதிகமா பேசுறதுனால நம்ம இருக்கல. பாரிஸ் கம்யூன் சின்ன நூல்ல வந்து ஒரு சின்ன கட்டுரை லெனின் எழுதியிருக்காரு. அந்த கட்டுரை வந்து என்சிபிச்சில ரொம்ப நாளுக்கு முன்னால வெளியிட்டிருந்தாங்க. ரொம்ப அருமையான ஒரு அந்த பாரிஸ் கம்யூனுடைய தோல்வி எப்படி பார்க்கணுன்றது. ஒரு பாரிஸ் கம்யூனுடைய தோல்வி ஒரு 72 ஆண்டு 72 நாள் மட்டுமே கொண்ட ஒரு பாரிஸ் கம்யூன் தோல்வி கண்டதை எப்படி அனுபவமாக மார்க்ஸ் எங்கல்ஸ் பெற்றாரோ அப்படித்தான் நம்முடைய சோவியத்துடைய வீழ்ச்சியையும் 72 ஆண்டுகள் கடந்த நடந்து அது தோல்வி கண்டாலும் அதனுடைய அனுபவத்தை நாம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது வந்து லெனின் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸை கூட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. ஏன்னா பிரச்சனை வரும்போதும் இப்ப முன்சுக்குனாலும் பல நெருக்கடிகள்லாம் உள்ள வர்றது, குட்டி முதலாளித்துவருடைய கருத்துக்களும் மேலோங்கிய கருத்து இருக்கு. அந்த கருத்து கட்சிக்குள்ள பரவுதுன்னும் போது 5வது காங்கிரஸ் தோல்வி கண்டவுடன் ஒரு 5வது காங்கிரஸ் கூட்ட வேண்டும் அப்படின்றாரு. இந்த இடத்துல வந்து ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து புத்தகம் செல்வழியில் தான் செல்றதுனால ஒரு 2வது காங்கிரஸ் பார்த்தோம். அதுக்கடுத்து நேரம் 5வது காங்கிரஸ் போக வேண்டிய இந்த கட்டுரையில நம்ம போக வேண்டிய நிலைமைக்கு ஆகும்போது ஒரு முக்கியமான நம்ம வந்து பேசப்பட்ட இந்த விதி, கட்சி விதின்னு சொன்னோம்ல, அது வந்து 1906ஆம் ஆண்டு 4வது காங்கிரஸ் நடைபெற்றது. கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 4வது காங்கிரஸ் வந்து 1906ஆம் ஆண்டு நடைபெற்றது. அந்த இப்ப நம்ம விதி லெனின் சொன்ன அந்த சொன்னார்ல, கட்சி பணம் மட்டும் செலுத்தினா பத்தாது, கண்டிப்பாக கட்சியின் அமைப்பில் ஏதாவது ஒன்றில் செயல்பட வேண்டும், அப்படிப்பட்டவரை தான் கட்சிக்கு உறுப்பினராக கட்சியின் உறுப்பினராக கொள்ள முடியும் சொன்னார்ல, அந்த விதி வந்து 1906ஆம் ஆண்டு நடைபெற்ற 4வது காங்கிரஸ்ல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற தகவல் வந்து இந்த இடத்துல இடையிலேயே நான் சொல்ல வேண்டியிருக்கு. இப்ப வந்து 1908ஆம் ஆண்டு நடைபெற்ற 5வது காங்கிரஸை பற்றி காங்கிரஸ்ல என்ன பேசுறாங்கன்னா, அதுலயும் அந்த காங்கிரஸ்ல வந்து தோல்வி கண்ட சூழ்நிலை தான் விளக்கமான தீர்மானம்லாம் அதுல போடுறாங்க. அப்புறம் வந்து இதுதான் வந்து இந்த கட்டுரையில தான் கட்சிப்பாதை என்கிற இந்த கட்டுரையில வந்து பேசுற முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ருஷ்ய நாடாளுமன்ற வடிவமான டூமோவை பத்தி பேசுறாரு. இந்த டூமோவை பத்தி நம்ம ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இப்ப வந்து டூமாவில் முதல் டூமாவில் அவங்க புறக்கணிச்சாங்க, அப்புறம் சில டூமாவில் ஏற்றாங்க, சில டூமாவில் புறக்கணித்தார்கள். எந்த சூழ்நிலையில் ஏற்றார்கள், எந்த சூழ்நிலையில் புறக்கணித்தார்கள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் வந்து போல்ஸ்கட்சியுடைய அனுபவம் நம்ம பெற முடியும். அதை விட்டுட்டு புறக்கணித்தது சில சில பேர் ஏற்றுக்கிறது, டூமாவை ஏற்றுக்கொண்டது, பங்கு பெற்றது சில பேர் ஏற்றுக்கொண்டது, அப்படி நம்ம எப்பவுமே போகக்கூடாது. நமக்கு ஏற்ற மாதிரி, நமது முடிவுக்கு ஏற்ற மாதிரி போல்ஸ்களுடைய வரலாற்றை நம்ம படிக்கவே கூடாது. நமக்கு இன்னைக்கு அது பயன்படாம கூட இருக்கலாம் சில விஷயங்கள். இன்னைக்கு பொருத்தம் இருக்கலாம். ஆனா பொருத்தமானது இருக்குதா இல்லையான்றது அவங்களுடைய அங்க நிகழ்ந்ததை அது நிகழ்ந்தபடியே நம்ம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து அந்த அனுபவத்திலிருந்து தான் இன்றைக்கு நமக்கு எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற நமக்கு வந்து படிப்பினைகள் கிடைக்கும். அதனால வந்து இந்த டூமாவை பற்றி இங்க என்ன சொல்றாரு லெனின் சொல்றாரு ரொம்ப முக்கியமாகும். டூமாவில் அதிகாரப்பூர்வமாக பேசும் உரிமையை பயன்படுத்துவதை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு முக்கியமான கோரிக்கையாக இந்த கட்டுரையில் வைக்கிறார். என்ன சொல்றாருன்னா, டூமாவில் அதிகாரப்பூர்வமாக சாதாரண பேச்செல்லாம் சொல்லல, அதிகாரப்பூர்வமாக பேசும் உரிமையை பயன்படுத்துவதை அங்கீகரிக்க வேண்டும் என்று லெனின் வந்து இந்த கட்டுரையில் சொல்றாரு. புரட்சி தோல்வி கண்ட இடர்பாடான காலப்பகுதியில் தொழிலாளர் வர்க்கத்தின் கட்சி ஒரு திட்டவட்டமான பாதையை தேர்ந்து கொள்வதற்கு இது ஒரு வழிகாட்டியா, இது ஒரு முடிவாக அவர் வைக்கிறார். மேலும் வந்து அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வரியில ஒரு 4 வரி தான். இந்த மேற்கோள் அதிகமா சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். ஏன்னா அவர் எளிமையாக சொல்றதுனால ஒண்ணு இல்லை. ஆனா இந்த வரியை என்ன சொற்களை கொண்டு அதை எழுதினார் என்பதை பார்ப்பதற்காக சில பேர் புத்தகம் கையில் இருக்காது. இப்ப கூட முதல் வாலியம் இல்லைன்னு சில பேர் சொன்னாங்க. என்ன செய்யணும்ன்ற பிடிஎஃப் கிடைக்கும், கேட்டேன்னா நான் அனுப்புறேன் நான். இப்ப கண்டிப்பாக இந்த ஒரு வகுப்பு முடிச்ச உடனே புத்தகத்தை, இந்த வகுப்பு பொதுவாக இந்த மாதிரியான அறிமுகம் வகுப்பு எதுக்குன்னா, புத்தகத்தில் சென்று நாம் படித்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப நாம் சொல்லுவது, நான் சுருக்கமாகவும் சாரமாகவும் சில கருத்துக்களை சொல்றேன். இதெல்லாம் சரியா தப்பான்றது சுயமாக முடிவு எடுக்க வேண்டும். சுயமாக முடிப்பதற்கு மூல நூல்களை போய் படிக்கணும். அப்படி மூல நூல்களை படித்து சுயமாக முடிவு எடுக்கும் பொழுது மட்டும்தான் அந்த முடிவுகளை வந்து நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும். நடைமுறைப்படுத்த வேண்டும்னா சுயமாக புரிதல் அவசியம். அதனால மூல நூல்களை நம்ம வந்து கண்டிப்பா பார்க்கணும். அந்த மூல நூல்களை போக உடனடியாக முடியாதவர்களுக்கு அவர் என்ன வரிகளை கொண்டு, எந்த சொற்களை கொண்டு அவர் எழுதினார் என்பதை நம்ம பார்க்கலாம். இன்றைய புதிய நிலைமைகளில் புதிய போராட்ட வடிவங்கள் தேவைப்படுகின்றன. டூமாவில் அதிகாரப்பூர்வமாக பேசும் உரிமையை பயன்படுத்துவது முழுமையான அவசியமாகும். பாட்டாளி வர்க்க மக்களை அறிவு புகட்டி அமைப்பு வழியில் திரட்டுவதற்கான நீண்ட நெடிய முயற்சியானது குறிப்பான முக்கியத்துவம் உடையது அப்படின்னு அவருடைய வரிகளை நம்ம அப்படியே பார்த்தோம். இதை தொடர்ந்து அவர் என்ன சொல்றேன்னா, இயக்கத்தின் விளைவால் ஏற்பட்ட புரட்சி தோல்வியானது கட்சியின் கடமைகள் தவறானவை அல்ல என்பதுதான் சொல்லுது. உடனடி நோக்கம் கற்பனை அல்ல.
இது வந்து தவறுன்னு இந்த அனுபவம் நமக்கு சொல்லவே இல்லை. கட்சியின் சக்திகள் அப்போது போதிய அளவுக்கு தயாராக இருக்கவில்லை. புரட்சிகர நெருக்கடி போதிய அளவுக்கு விரிவாகவும் ஆழமாகவும் இருக்கவில்லை என்று லெனின் புரட்சி தோல்விக்கான காரணத்தின் சூழ்நிலையை பற்றி சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமானது. மேல கூட நம்ம போற போக்குல பார்த்தோம்ல. அதாவது புறநிலை கூட வந்து நமக்கு சாதகமா இல்லை, முழுமையான இதுல இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதனால இந்த மாதிரியான நேரத்தில் வந்து அகநிலையும் ஒரு தயாரிப்பு இல்லை. நம்ம பார்த்தோம் வந்து போராட்டம் இறங்கின பிறகு தலைவர்கள்லாம் கைது செய்யப்படுகிறார்கள். அந்த கைது செய்யும் வகையில் இல்லாமல் தற்காத்துக் கொள்ளக்கூடிய நம்ம இன்னும் பயிற்சி பெறவில்லை என்பதை காட்டுது. அதனாலதான் தோல்விக்கான காரணங்கள் அது சொல்றாரு. இருந்தாலும் இந்த வந்து புரட்சி செய்தது தப்புன்னு அவர் எந்த வகையிலுமே அவர் சொல்ல முடியாது. அதனால அகநிலையும் புறநிலையும் சரியாக இல்லை. அகநிலை எந்த அளவுக்கு சரி இல்லையோ, அதாவது கட்சி அந்த அளவுக்கு பயிற்சி பெறாமல் இருக்கிறதோ, அதே போல புறநிலையும் அன்னைக்கு சரியாக இல்லை என்று கருத்தையும் அவர் வைக்கிறாரு. புரட்சிக்கு மட்டுமல்ல, எதையுமே புறநிலைக்கு ஏற்பவே கம்யூனிஸ்ட் கட்சி செயல்பட வேண்டும். புறநிலையும் அகநிலையும் இணையும் போதே கட்சியின் செயல்பாடு வந்து சரியாக இருக்கும். இந்த கம்யூனிஸ்ட் கட்சியை வந்து நம்ம கம்யூனிஸ்டத்தை பொதுவாக விஞ்ஞான வகைப்பட்டது, அதன் முடிவுகள் விஞ்ஞான வழிபட்டதெல்லாம் நம்ம சொல்றோம்ல. அதனால அது நடந்தே தீரும், புரட்சி வந்தே தீரும், கம்யூனிஸ்ட் சமூகம் வந்தே தீரும் நம்ம சொல்றோம்ல. இதற்கு காரணம் வந்து ஒரு அணுகுமுறை வந்து விஞ்ஞானத்தன்மையுடன் கூடியதாக இருந்ததுனால்தான் நம்ம சொல்றாங்க. இந்த விஞ்ஞானத்தன்மை எதில் இருக்குன்னா வரலாற்றில் பொருளாதாரம், மார்க்சிய அரசியல் பொருளாதாரம், இந்த 2 விஷயத்துலதான் விஞ்ஞானத்தன்மையை நம்ம வந்து கண்ணோட்டத்தை பெற முடியும். அதனால தத்துவத்துல இந்த பகுதி வந்து நம்ம முக்கியமாக வரலாற்றில் எல்லாம் படிக்க வேண்டியதுதான். 3 உள்ளடக்கம் நம்ம சொல்றோம்ல, அந்த 3 உள்ளடக்கத்தை படிக்க வேண்டும். அதில் கவனமாகவும் குறிப்பாகவும் படிக்க வேண்டியது சொன்னா வரலாற்றில் பொருள்வாதம், வந்து அதுக்கடுத்து மார்க்சிய அரசியல் பொருளாதாரம், இது 2த்தையும் நம்ம வந்து கண்டிப்பாக படிக்க வேண்டும். அப்படி படிக்கும்போதுதான் புறநிலையை பற்றி சரியாக கணிக்க முடியும். அதற்கேற்ற அகநிலையை முன்கூட்டியே நம்ம வளர்த்து செல்வதற்கும் இந்த 2 துறையான படிப்பு, தத்துவ படிப்பும் அரசியல் பொருளாதார படிப்பும் நமக்கு கண்டிப்பாக உதவும். கட்சிக்குள் 2 போக்கு இருப்பதை லெனின் குறிப்பிடுகிறார். இப்போ இது பிரச்சனை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக இதுவரை நடந்த செயல்முறை மீதான விவாதம் ஏற்படாம கருத்து தெரிவிக்கலாம் நிச்சயமா வரதா இருக்கும். விவாதிக்கலாம், காங்கிரஸ்ல போய் விவாதிக்கலாம். அதுதான் காங்கிரஸ் கூட்டம்லாம் அவர் சொல்றாரு. ஆனா இப்ப என்ன மாதிரியான போக்குகள் வர்றது? கட்சிக்குள் இந்த நெருக்கடி ஏற்பட்ட பிறகு புது புது போக்குகள், பிரிவுகள், பிளவுகள்லாம் ஏற்படுது. அது எப்படி ஏற்படுதுன்னு அவர் சொல்றாரு. கட்சிக்குள் 2 போக்கு இருப்பதை லெனின் வந்து குறிப்பிட்டு சொல்றாரு. ஒன்று, சட்ட வழியற்ற கட்சி இயக்கத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது. மற்றொன்று, கிட்டத்தட்ட கலைப்புவாதத்துக்கு ஒத்த அது சட்ட வழி மற்றும் அரை சட்ட வழி இயக்கத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்கிறது. இந்த ரெண்டும் தனித்தனியா கிடையாது. இது வந்து போல்ஸ் கட்சி வந்து அந்த நேரத்துல என்ன வலது இடது 2 திரிவுகளுக்கு உள்ளாகிட்டதுதான் நம்ம இதோடைய வெளிப்பாடாக இருக்கிறது, இந்த கருத்துடைய வெளிப்பாடாக இருக்கிறது. ஆனா போல்ஸோட கம்யூனிஸ்ட் கட்சியோட அனுபவம் அப்படின்னு நமக்கு சர்வதேச உள்ள தொழிலாளர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து லெனின் என்ன எப்போதுமே சொல்லுவாருன்னா, போல்ஸ் அனுபவம் சொல்லுவாருன்னா, சட்டவழி போராட்டம், சட்டவழியற்ற போராட்டம், இந்த 2த்தையும் இணைத்து செய்ததுதான் எங்களுக்கு வெற்றிக்கான காரணம் என்று சொல்லுவாரு. இந்த இடத்துலயும் வந்து ஆனா இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, துண்டு துண்டா 2 போக்குகள் உள்ளாது. ஒன்று சட்டவழி போராட்டத்தை மட்டுமே எடுத்து பேசுறது, இன்னொன்னு சட்டவழி சுத்தமா ஏத்துக்காது இருக்கிறது, இன்னொன்று சட்டவழிக்குள்ளேயே முடங்கி போறது. அப்படி 2 போக்கும் இருக்கிறத வந்து குறிப்பிட்டு வந்து விமர்சிக்கிறார். இந்த இடத்துல வந்து இந்த வலது இடது திரிபிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு நடைமுறை தீர்வாக அவர் லெனின் என்ன சொல்றாரு பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இன்னைக்கும் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதற்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இந்த சிறு கட்டுரையானாலும் நமக்கு வழிகாட்டியா தான் இருக்கு. ஒவ்வொரு கட்சிக்குழுவும் தொழிலாளர் கமிட்டியும் மக்கள் செல்கிற இடங்கள் அனைத்திற்கு சென்று தமது பணியினை செய்ய வேண்டும். அந்த பணியினை எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னு அடுத்து சொல்றாரு. மக்கள் கூடுகிற இடங்களுக்கு கட்சி அமைப்பு செல்ல வேண்டும். ஒவ்வொரு நிலையிலும் மக்கள் திரளின் உணர்வு நிலையினை கம்யூனிசத்தின் திசை வழியில் உந்த வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு நிலைமையிலும் மக்கள் திரளின் உணர்வு நிலையினை கம்யூனிசத்தின் திசை வழியில் உந்த வேண்டும். ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனைகளையும் பாட்டாளி வர்க்கத்தின் பொதுவான கடமைகளோடு இணைக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் இதை நம்ம பார்த்தோம். என்ன செய்ய வேண்டும், வந்து எப்படி வந்து பொருளாதாரவாதத்தை மாட்டிக்க கூடாது, தொழிற்சங்கத்துல மாட்டிக்க கூடாது, இறுதி குறிக்கோளோட இணைத்து தான் புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னார்ல, அதோட தொடர்ச்சியா தான் இங்க சொல்றாரு. ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனையும் பாட்டாளி வர்க்கத்தின் பொதுவான கடமைகளோடு இணைக்க வேண்டும். கட்சியின் ஒவ்வொரு செயலையும் வர்க்க ஒருங்கிணைப்பாக மாற்ற வேண்டும். நம்ம வர்க்க உணைப்பு, வர்க்கமாக்குதல் என்பதெல்லாம் செயல்பாட்டின் மூலமா தான் ஆக்க முடியுமே தவிர, தனியா எங்க பயிற்சி கொடுத்தா அவர்கள் வர்க்க உணர்வு எல்லாம் ஊட்ட முடியாது. வர்க்க உரிமை, வர்க்க அரசியல் எல்லாம் நம்ம புகட்ட முடியாது. நிச்சயமாக நடைமுறை மூலமாக தான் இருக்கும். இதுவே கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாட்டுக்கு அடிப்படை. இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
நம் நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி தொடங்கிய 100 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இருந்தாலும் வந்து மக்களை உழைக்கும் மக்களை எவ்வாறு வர்க்க உணர்வை ஊட்டுவது என்கின்ற சந்தேகங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கேட்கும் தோழர்களுக்கு இது போன்ற லெனினுடைய கட்டுரைகள் வந்து பயனுள்ளதாக இருக்கும். அது அந்த பிரச்சனையில இருந்து வரும். ஒவ்வொரு தனிப்பட்ட பிரச்சனையும் பாட்டாளர் வர்க்கத்தின் பொதுவான கடமை இணைக்க வேண்டும். கட்சியின் ஒவ்வொரு செயலும் வர்க்க ஒருங்கிணைப்பு உடைத்து மாற்ற வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. இதை நம்ம வந்து சுற்றம் போல பேசுறத விட்டுட்டு ஒரு உணர்வுபூர்வமாக நம்ம அறிவுபூர்வமாக புரிந்து கொண்டால் இதை கண்டிப்பாக அப்ளை செய்ய முடியும், நடைமுறைப்படுத்த முடியும். நாட்டில் கடந்த ஒவ்வொரு பிரச்சனையும் பாட்டாளர் வர்க்கத்தின் பொதுவான கடமையுடன் இணைக்கும் திறனை பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி சிறப்பாக செயல்பட முடியும். இப்ப என்ன ஆச்சுன்னா வேற மாதிரி புரிந்து கொள்ள வேண்டியது எப்படின்னா, இந்த மாதிரியான ஒருங்கிணைத்த பார்வையை பெற்ற ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி தான் ஒரு சிறந்த கம்யூனிஸ்ட் கட்சியாக செயல்பட முடியும். லெனின் வந்து தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, சட்ட வழிபட்ட அனைத்து பாட்டாளி வர்க்க அமைப்புகளிலும் தலைமை பாத்திரத்தை வென்று விட்டோம். அவர் என்ன சொல்றாருன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சட்ட வழிபட்ட அனைத்து பாட்டாளி வர்க்க அமைப்புகளையும் தலைமை பாத்திரத்தை கம்யூனிஸ்ட் கட்சி தான் எடுத்துக்கணும்ன்றாரு. அதாவது தொழிற்சங்கமா இருந்தாலும் சரி, கூட்டுறவாக இருந்தாலும் சரி, என் தொழிலாளர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அது சட்ட வழியான இருக்கக்கூடிய அனைத்து இடத்துலையுமே அது ரொம்ப மோசமான நிலை. ரஷ்யாவில் வந்து கட்சி வந்து சட்டப்பூர்வமாக நடத்த முடியவில்லை. இருந்தாலும் அது நாம் தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். கட்சி நடத்துவதற்கு தடையா இருந்தாலும் நம்ம பத்திரிகை மூலம் அமைப்பாக செயல்படுத்தலாம் பேசித்தரல. அந்த வகையில ஒரு தலைமறைவு இயக்கத்திலிருந்து இந்த வேலைகள் எல்லாம் செய்ய சொல்றாரு. அதுதான் முக்கியமானதான். சட்ட வழிபட்ட அனைத்து பாட்டாளி வர்க்க அமைப்புகளிலும் தலைமை பாத்திரத்தை வென்று பெற வேண்டும். இப்படி குறிப்பிடுகிற இடத்துல வந்து ஒரு எச்சரிக்கையும் சேர்த்து அவர் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சட்டவழி போராட்டத்தை பத்தி இவ்வளவு முக்கியத்துவம் சொல்லும் போது அந்த சட்டவழி போராட்டத்துல முடங்கி போகக்கூடாது. அதுவே இறுதி போராட்டத்துக்கான வடிவமாக நம்ம எடுத்துக்கொள்ளக் கூடாதுன்னு அவர் சொல்றாரு. ருஷ்யாவில் ஏற்பட்டது போல எந்த ஒரு முதலாளித்துவ நாட்டிலும் தொழிலாளர் பெருந்திரளுக்கு ஒன்றுபடுவதை உலகில் உள்ள எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. அப்படிதான் இந்த இதை கற்று முடிக்கிறார். அதனால தொழிலாளர்களை வந்து எந்த சக்தியால் பிரச்சனை இருக்கிறது, பிரச்சனைகளுடைய வெளிப்பாடு தான் வர்க்க போராட்டம். அதனால வர்க்க போராட்டத்தை யாரும் தடுக்க முடியாது. பிரச்சனை இல்லாமல் முதலாளித்துவ உற்பத்தி முறையில் இருக்க முடியாது. நிச்சயமாக உள் முரண்பாட்டினால் பிரச்சனை எழதான் செய்யும். அந்த பிரச்சனையுடைய பாட்டாளி வர்க்கம் கண்டிப்பாக வர்க்க போராட்டம் வெளிப்படுத்தவும் செய்வார்கள். இதனால கண்டிப்பாக இது வந்து யாரும் தனிப்பட்ட விருப்பத்தால் இது வந்து நடைபெறுத்த முடியாது. தொழிலாளி வர்க்கம் ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் வெளிப்படையாக அல்லது ரகசியமாக தமது சொந்த அணிகளை திரட்டும் வழியினை கண்டுபிடித்துக் கொள்ளும். இந்த இடத்துல அவர் வந்து தொழிலாளர் கண்டுபிடித்து கொள்ளும் என்று சொன்னாலும் இது கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு உதவும் என்பதுதான் வந்து கண்டிப்பாக பொருள். அப்படித்தான் நம்ம எடுத்துக்க முடியும். ஏன்னா தொழிலாளர் நம்ம பார்த்தோம், தொழிலாளர் வந்து அவங்க தனியா நடத்த முடியாது, கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்து செயல்பட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் பார்த்தோம்ல. அதனுடைய புரிதலோடு தான் இதை பார்க்கணும். தொழிலாளி வர்க்கம் ஒரு வழியில் அல்லது மற்றொரு வழியில் வெளிப்படையாக அல்லது ரகசியமாக தமது சொந்த அணிகளை திரட்டிக் கொள்ளும். இந்த சொந்த அணிகளை கம்யூனிஸ்ட் கட்சி தான் அதுக்குள்ள வந்து கண்டிப்பா இணைந்து அதுவும் சேர்ந்து அதை வேலை செய்யும். ஆனா இது வந்து தானே நிகழாது. புறநிலை புரிந்து செயல்படும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் செயல்படுத்த முடியும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது எதுவுமே வந்து தானே நகராது. அது வந்து புறநிலை வந்து புரட்சிகரமா இருந்தது என்பதனால் புரட்சி நிகழாது. புரட்சிகரமான புறநிலையை பயன்படுத்துகின்ற அகநிலையான கம்யூனிஸ்ட் கட்சி சரியாக செயல்பட்டால் மட்டும்தான் உழைக்கும் மக்களை தலைமை தாங்கி புரட்சி நடத்த முடியும். தானே நிகழும் என்ற பொருளில் எண்ணிக்கையும் கிடையாது. விஞ்ஞானம் என்று சொன்னதனால இது தானே நகலும் என்பதல்ல. கண்டிப்பாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டுவதும் ஒரு இயல்பானதுதான், இயற்கையானதுதான். அதன் தலைமையில் போராடுவதும் இயல்பானதுதான், இயற்கையானதுதான். வெற்றியும் இயல்பானதுதான், இயற்கையானதுதான். அப்படித்தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியுமே தவிர தானாக நடந்துவிடும் அப்படின்ற விஞ்ஞானம் என்று சொல்றதுனால H2O அந்த இடம் கண்டிப்பாக அது நீராக வாட்டராக அது வந்துடும். அப்படி போல வந்து தானே நடக்கும் என்ற பொருள் இல்லை. இது சமூக விஞ்ஞானம். சமூக விஞ்ஞானம் வந்து சமூக விஞ்ஞானமே வர்க்க சார்பாக இருக்கிறது. ஒரு வர்க்க சார்பான ஒரு விஞ்ஞானத்தை அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டிப்பாக தேவை. அதுல வந்து சந்தேகம் இல்லை. அது எப்படிப்பட்ட அந்த கட்சி எப்படி உருக்கு நிலையில உறுதிப்பாடோடு இருக்க வேண்டும் என்பதை பற்றி தான் இந்த இன்றைய வகுப்புல நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இவர் உழைக்கும் மக்களை முன்னணி படையாக செயல்படும் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன நிகழ்ந்தாலும் வெற்றி வகிச்சோடு. இப்படி அந்த புறநிலை புரிந்து கொண்டும் அகநிலை தன்னை வளர்த்து கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி தான் வெற்றி பெறும். இப்ப சோவியத் யூனியன் வீழ்ச்சின்றது கூட அந்த கட்சி செய்த தவறுக்கு தான் காரணமே தவிர சோசியல் நிர்மாணத்தில் ஏற்பட்ட தவறுலாம் கிடையாது. கட்சியில் ஒரு பெரும் தவறு இருக்கு. கட்சியுடைய தவறு கண்டிப்பாக எல்லா இடத்திலும் வெளிப்படும். அதனால கட்சி வந்து புறநிலைக்கான நிலைப்பாடு மட்டும்தான் எடுக்குதுன்ற சாதனம் எடுத்துக்கொள்ள முடியாது. புறநிலைக்கான ஒரு செயல்பாடு புறநிலை எப்படி உருவாகிறதோ அதற்கு ஏற்ற மாற்றத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டு கொண்ட கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நிச்சயமாக வெற்றி பெறும். அந்த வெற்றி பெறும் அவர் சொல்லிட்டே இருக்காரு. இந்த எப்படி வந்து எங்க வெற்றி பெறும் உறுதின்னு சொன்னாரோ அதே போல வந்து 1917 ஆண்டு
நவம்பர்ல வந்து அக்டோபர் நம்ம சொல்லக்கூடிய புரட்சி வந்து நிகழ்த்தி காட்டினார். நமக்கு தெரியும் எப்படி அந்த ஓரடி முன்னால் ஈரடி பின்னால் என்ன செய்ய வேண்டும். இந்த நூல்கள் எல்லாமே புரட்சியை நோக்கி தான் சொல்லி எடுத்து செல்கிறது. இதுக்கு அடுத்த இந்த முதல் புரட்சி தோல்வி கண்டாலும் அடுத்தடுத்து நடந்த காங்கிரஸ்ல வந்து அந்த இறுதி வெற்றியான அந்த அக்டோபர் புரட்சிக்கான வெற்றிக்கான பாதையை வகுப்பதாக தான் இருந்தது. அதனால அந்த காங்கிரஸ் எல்லாமே கோல்சு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வரலாற்றை படிக்கும்போது ஒவ்வொரு காங்கிரஸும் ஒரு காங்கிரஸை நடத்தக்கூடிய நிலையில் அந்த நாடு இல்ல. அப்படி இருந்தும் ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டி அதை எப்படி வந்து காங்கிரஸ் வழியில் அது வழிநடத்தி சென்றது என்பதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். கம்யூனிஸ்ட கருத்துக்கள் வந்து கற்பனையானது கிடையாது. சமூகம் பற்றிய கம்யூனிஸ்ட கருத்துக்கள் விஞ்ஞான கண்ணோட்டத்தில் உருவானது. அதனால் சமூக மாற்றம் நிகழ்வதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது என்கிற புரிதலோடு தொழிலாளர்களின் முன்னணி படையான கம்யூனிஸ்ட் கட்சியும் உழைக்கும் மக்களும் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் விடுதலை உறுதி. இன்ற வகுப்புல வந்து நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சி பற்றியும் அதன் உறுதித்தன்மை பற்றியும் தான் பார்த்துட்டே இருக்கோம். இதனை ஒற்றி இன்னொரு கட்டுரை நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஓரடி முன்னால் இரடி பின்னால் பார்த்தோம். அடுத்து கட்சி பாதைன்னு பார்த்தோம்ல. இப்போ வந்து 1914ஆம் ஆண்டு லெனினால் எழுதப்பட்ட ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் போர்வையின் கீழ் ஒற்றுமை குலைத்தல் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்கு. இந்த கட்டுரையும் நம்ம பார்க்கறதோட இன்னைக்கு வகுப்பை நம்ம முடிச்சுக்கலாம். இதுவும் வந்து இந்த கட்சி பற்றி பேசுறதுனால தான் இந்த இன்றைய வகுப்புக்கு நம்ம எடுத்துக்கிட்டேன். இந்த கட்டுரை பேசு பொருள் அதுலயே வந்துருச்சு. அந்த தலைப்பிலேயே வந்து சொல்லு ஒற்றுமைக்கான கூக்குரல்களின் போர்வையின் கீழ் ஒற்றுமையை குலைத்தல் அப்படின்னு நம்ம நல்லா தெரியுது. ஒற்றுமை வந்து ஒற்றுமைன்னு சத்தம் போட்டு பேசுறவர்கள் எல்லாம் இறுதி விளைவு என்னன்னு பார்த்தா ஒற்றுமை குலைத்தல் தான். இதுதான் இந்த நிலைமை அந்த நாட்டில் இருந்தது பற்றி தான் இந்த கட்டுரையில் அவர் பேசிட்டாரு. லெனின் காலத்தில் ருஷ்யாவில் ஈடுபட்டவர்கள் இருந்தார்கள். அதே போல நம்ம நாட்டுல கூட வந்து ஒற்றுமை குலைக்கின்ற வேலைகள் தான் நம்ம வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா வந்து ஒற்றுமை வந்து பாட்டால் உரைத்த பலம் என்பதே ஒற்றுமை தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த தகுதி பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சி வந்து கண்டிப்பாக தகுதி பெற வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி பெற்ற கட்சி வந்து அவர்களுக்கு தொழிலாளர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். அதனால ஒற்றுமை என்னைக்குமே ஒரு அவசியமானதா இருக்கு. இந்த கட்டுரையில வந்து ஒற்றுமைக்கான கூக்குரலின் போர்வையில் கீழ் ஒற்றுமை குலத்தில் என்கிற கட்டுரை வந்து டிராட்ஸ்கியோட கருத்தினை எதிர்க்கிறார். இந்த கட்டுரை வந்து அதுக்கு எழுதப்பட்டதுதான், தனியாக அதற்கு மட்டுமே எழுதப்பட்டதுதான். டிராட்ஸ்கியோடைய கருத்தினை எதிர்த்து இந்த சிறு கட்டுரை வந்து லெனின் எழுதியிருக்காரு. டிராட்ஸ்கவாதிகள் இன்று பல போக்குகளை கொண்டவர்கள் நம்ம நாட்டில் இருக்கிறாங்க. சுத்தி நம்ம பார்க்கிறோம். இணையதளத்தில் கூட அதிகமானவர்கள் டிராட்ஸ்கிவாதிகள் நம்ம இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்துல டிராட்ஸ்கி பற்றிய லெனினது கருத்து என்ன அப்படின்னு நம்ம புரிந்து கொள்வதற்கு இந்த சிறு கட்டுரை நிறைய அவர் எழுதியிருக்காரு. தனி நூலாக கூட இப்ப சமீபத்துல சிங்களம் பதிப்பு வந்து போட்டிருக்காங்க. வந்து இது வந்து ஒரு சிறு கட்டுரை. இந்த கட்டுரை வந்து நமக்கு டிராட்ஸ்கி பற்றி புரிந்து கொள்வதற்கு நிச்சயமாக துணை புரியும். டிராட்ஸ்கிகள் இன்று பல போக்குகள் இருக்கிறதுனால இது வந்து நம்ம கண்டிப்பா நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சின்ன கட்டுரை, இன்றைய நிலையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டுரையாகவும் இருக்கு. குழு மனப்பான்மை பிளவுகள் என்கிற தொழில் தருகின்ற பிரச்சனை பற்றி பேச வேண்டாம் என்று தொழில் இயக்கத்தில் உள்ள படிப்பாளி பிரிவினர் பேசுகிறாங்க. இந்த அறிவாளிகள் வந்து எப்போதுமே வந்து பிரச்சனையை விட்டு விலகி நிற்கவே விரும்புவாங்க. தேவையில்லாத அதிகமா பேசுவாங்க, தேவையான பிரச்சனையை வந்து குறைவாக தான் பேசுவாங்க. இந்த குழு மனப்பான்மை பிளவுலாம் இருக்குது. இது டிராட்ஸ்கிக்கான ஒரு சிந்தனை போக்கு தான் இது. இது குழு மனப்பான்மை இருக்கு, அதெல்லாம் நம்ம பெருசு பண்ண வேண்டாம், நம்ம வந்து அதெல்லாம் கட்சி பிளவு ஏற்படுத்தும், நம்ம இதெல்லாம் கடந்து செல்லுன்ற மாதிரியான கருத்து வந்து வைக்கிறாங்க. ஆனா இது லெனின் வந்து இது வந்து அவ்வளவு சாதனமா அவர் சொல்லவே இல்லை. அவர் ரொம்ப கோபமா தான் சொல்றேன். இந்த படிப்பாளர் பிரிவினர் எப்படிலாம் சொன்னாங்கன்னா, எரிச்சலூட்டும் இந்த கேள்விகளை எழுப்ப வேண்டாம் என்று பதட்டத்துடனும் காய்ச்சல் வீரியத்துடனும் கிட்டத்தட்ட வெறித்தனமாகவும் வேண்டுகோள் விடுக்கின்றனர். இந்த அறிவுத்துறையினர் இப்படிலாம் வெளிப்படுத்தினார்கள் இந்த கருத்தினை அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த பிரச்சனை வந்து லெனின் அவ்வளவு சாதனமா எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்னு தெரியுது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ருஷ்ய மார்க்சியவாதிகளிடையே பல்வேறு போக்குகள் காணப்பட்டது. நீண்ட பல ஆண்டுகளாக வேறுபட்ட போக்குகளுக்கு இடையே போராட்டங்கள் நடைபெற்றது. இந்த தொல்லையான பிரச்சனை பற்றிய பேசுபொருள் மீது பல வாதங்கள் மீண்டும் கூறுவது பயனற்றது என்று இத்தகைய படிப்பாளிகள் இதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா இதெல்லாம் பேசி நேரத்தை வீணார்கள், கட்சிக்கு வேலையை நம்ம செய்யறதுதான் சரியாக இருக்கும்னு மற்றவர்கள் சொல்றார்கள். ஆனா இதை பேச வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிதான் இந்த கட்டுரை வந்து எழுதுறாரு. ஆனால் மார்க்சியவாதிகள் ஏற்பட்ட இந்த பழைய மோதல்கள் கேள்விப்படாதவர்கள் ருஷ்ய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறாங்க. இது பழைய கருத்தாக இருந்தாலும் இந்த இளைஞர்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால இளம் தொழிலாளர்களுக்கு தெரியாதனால இது வந்து கண்டிப்பாக பேச வேண்டும் அப்படின்னு தான் இந்த கட்டுரை எழுதியிருக்காரு. டிராட்ஸ்கியின் பிளவுபடாத தொழிலாளர் பத்திரிகையான பொரிபா அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்துறாரு. அதுக்கு வந்து கருத்து இந்த பத்திரிகை நடத்துறதுக்கான காரணம் அப்படின்னு அவர் சொல்றது என்னன்னு கேட்டா, பிளவுபடாத தொழிலாளர் பத்திரிகை அப்படிதான் வச்சுதான் அந்த வந்து பேசுறாரு. குழு மனப்பான்மை
பிளவு ட்ராட்ஸ்கியின் கலைப்போத பார்வை அப்படின்ற ஒரு நிறைய தலைப்பு வச்சு எழுதியிருக்காரு. இந்த கட்டுரை வந்து நிறைய தலைப்பு கொடுத்திருந்தாலும் நம்ம வந்து 1 மணி நேரத்துக்குள்ளேயே முடிக்க வேண்டிய கட்டாயத்துல தான் நம்ம இருக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம பார்க்கவும் முடியாது. அதனால முக்கியமானதை மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த உட்தலைப்பிட்டப்பட்ட என்னதான் எதெல்லாம் பார்க்கலாம், குழு மனப்பான்மை, பிளவு, ட்ராட்ஸ்கியின் கலைப்போதம் பார்வை அப்படின்ற விஷயத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த பொரிபாய் என்கிற ட்ராட்ஸ்கி ஒரு பத்திரிகை நடத்தினார். இந்த பத்திரிகையின் வாயிலாக லெனினையும் போல்ஷிக் கட்சியையும் எதிர்த்து போராடினார். இதற்கு பதிலளிப்பதற்கு தான் இந்த கட்டுரை வந்து லெனின் எழுதியிருக்கார். ட்ராட்ஸ்கிங்கிற பத்திரிகை குழு மனப்பான்மை அற்றது என்கிறார். அவர் வந்து நாங்க குழு மனப்பான்மை இல்லாம தான் இருக்கிறோம், இந்த பத்திரிகை குழு மனப்பான்மை இல்லாததுதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம கட்சி பயன்படுத்தின விளம்பரங்களை மற்ற எல்லா இடத்துலயுமே இந்த எழுத்து போடுற குழு மனப்பான்மை அற்றதுன்றது சொல்றாரு. ஆனால் ட்ராட்ஸ்கி குழு மனப்பான்மை இல்லாமல் தாம் செயல்பட்டதாக கூறிக்கொண்டு குழு அமைத்து செயல்படுகிறார் என்ற உண்மைதான் நம்ம இப்ப வந்து நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். அதுதான் லெனின் நமக்கு சொல்லி காட்டுறாரு. ட்ராட்ஸ்கி நடத்துகிற இந்த பத்திரிகை தொழிலாளர்கள் முன்முயற்சி இல்லாமலும் தொழிலாளர் வர்க்க அமைப்புகளும் தொடர்பு இல்லாமலும் இருப்பதாக லெனின் விமர்சிக்கிறார். அப்படி இருந்தாலும் இதை பற்றி பேசணும். இது வந்து அறிவாளிகள் நம்ம முதல்ல சொன்னதுனால இந்த அறிவாளிகள் எப்பவுமே தொழிலாளர் மத்தியிலும் கட்சிகள் மத்தியும் தொடர்பு இல்லாம வெளியில இருந்து தான் பேசுறாங்க. அந்த வெளியில இருந்து பேசினாலும் அந்த கருத்துக்கள் கட்சிக்குள்ள வரும்பொழுது பிரச்சனை ஏற்படுத்தும் என்பதனால இதை பற்றி நம்ம விவாதித்து முடிவுக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் வந்து இந்த கட்டுரை வந்து எழுதியிருக்காரு. கட்சியில் உள்ள புதியவர்களுக்கு 1903 முதல் 1912 வரையிலான காலகட்டத்தில் கட்சியில் காணப்பட்ட குழு வகையான பிளவை பற்றி வந்து இங்க லெனின் வந்து சொல்றாரு. ஒவ்வொன்றா சொல்றாரு. ஒவ்வொரு காலப்பகுதி என்னென்ன நிகழ்ந்தது, எது இருந்தது, எது இல்லைன்னு சொல்றாரு. அது எப்படி இருக்கும் நம்ம சுருக்கமா பார்க்கலாம். 1906, 1907 ஆண்டுகளில் கட்சி ஒன்றுபட்டு இருந்தது. அப்போது பிளவு இல்லை. ஆனால் குழுக்கள் 2ஆக இருந்தது. உள்ளூர் அமைப்புகள் ஒன்றுபட்டிருந்தன. ஆனால் முழுமையான பிரச்சனை ஒவ்வொன்றிலும் இரு குழுக்களும் வெவ்வேறு வகையான செயல் தந்திரத்தை டாக்டிக்ஸை அமைத்துக் கொண்டது. இது ரொம்ப மோசமான போக்கு தான். ஆனா இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்றாரு. அப்புறம் வந்து 1912 ஆண்டுக்கு பிறகு 2 ஆண்டுகளாக மார்க்சிவாதிகளிடையே குழு மனப்பான்மை இல்லை. செயல் தந்திரம் மீதான பிரச்சனை கூட இல்லை. ஆனா 1912 தொடக்கத்துல கலைப்பவாதிகள் கட்சியை சேர்ந்தவர்கள் அல்ல என்று கட்சி வந்து அவர்களை வந்து விளக்குது. கலைப்பவாதிகளை கட்சி கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் கலைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குகின்ற போக்குகளை வந்து கலைப்பவாதிகள் சொல்றாரு. அது வந்து இந்த கலைப்பவாதிகள் நீக்கப்பட்டது. இந்த உண்மை நிலையை திரித்து ட்ராட்ஸ்கி என்ன சொல்றாரு, இது பிளவுன்னு சொல்றாரு. கட்சி எடுக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எப்படி பிளவு நடக்கை அடையும்? ஆனா வந்து ட்ராட்ஸ்கி அப்படிதான் சொல்றாரு. இந்த கட்சி எடுத்த இந்த ஒழுங்கு நடவடிக்கையை வந்து ட்ராட்ஸ்கி வந்து லெனின் பின்பற்றுகளும் கட்சியை பிளவுபடுத்துகிறார்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா ட்ராட்ஸ்கி என்பவர் ட்ராட்ஸ்கி குழுவின் பிரதிநிதி என்பது அனைவருக்கும் தெரியும். அதாவது கட்சியில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் ட்ராட்ஸ்கி என்பவர் ட்ராட்ஸ்கி குழுவின் பிரதிநிதி என்பது அனைவருக்கும் தெரியும் சொல்றாரு. ட்ராட்ஸ்கி எங்கிருந்தாலும் தம்மை சுற்றி ஒரு குழுவை உருவாக்கி கொள்வார். கடைசி வரைக்கும் நடக்கும். கட்சி விட்டு நீக்கி வெளியில போய் திருப்பி கட்சிக்குள்ள வரும்போது எப்பெல்லாம் கட்சிக்குள்ள வந்தாலும் அவர் ரகசியமாக ஒரு குழுவை உருவாக்கி கொண்டே இருப்பார். மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ட்ராட்ஸ்கியின் சொற்றொடர்களில் மிகையான மினுமினுப்பும் சத்தமும் மட்டுமே உள்ளன. ஆனால் அவை பொருளற்றவை என்று லெனின் கூறுகிறார். லெனினை சேர்ந்தவர்களை பிளவுவாதிகள் என்று ட்ராட்ஸ்கி கூறுவது பொருத்தமற்றது என்பதன் மூலம் தெரிகிறது. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்க, கலைப்படவாதிகளோட இவர்கள் செயல்படவில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த ட்ராட்ஸ்கி சேர்ந்தவர்களும் கலைப்பவாதிகளோட சேர்ந்து இல்லை, அவங்களும் சார்ந்த இருக்கிறாங்க. ஆனா கேள்வி மட்டும் லெனின் மீதும் லெனினை சார்ந்தவர்கள் மீதும் எழுப்புகிறார்கள். அதனால அவருடைய நோக்கம் வந்து நிச்சயமாக இந்த பிளவுபடுத்தும் கருத்து வந்து தவறான கருத்து தான். அதற்கு ஆதாரமாக எதுவுமே இல்லை. அவர் வந்து கண்டிப்பாக ஆதாரமற்ற வகையில் இந்த கலைப்பவாதிகளை நீக்கி என்பதை கட்சியில் ஏற்பட்ட பிளவாக கருது வந்து தவறு என்பதை தான் இந்த கட்டுரை மூலமாக ஒரு முழுமையான அடிப்படையாக கொண்டு எழுதியிருக்காரு. இந்த குழு மனப்பான்மையின்மை என்ற போர்வையில தான் ட்ராட்ஸ்கி வந்து பொதுவாக குழு மனப்பான்மையில சத்தம் போட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க குழுவாக தான் செயல்பட்டுக்கிறான்றதுதான் உண்மை. அதே போலதான் குழு மனப்பான்மை இல்லை என்கிற போர்வையில் ட்ராட்ஸ்கி குழு மனப்பான்மை செயல்படுகிறார் என்பதுதான் உண்மை. கலைப்புவாதிகளை கலந்தெறியாமல் எந்த கம்யூனிஸ்ட் கட்சியும் தமது பயணத்தில் சிறப்பாக செயல்பட முடியாது. கலைப்புவாதத்தை எதிர்த்து போராடுவதை தடுப்பவர்களும் கட்சியின் செயல்பாட்டுக்கு பெரும் தடையாக இருப்பர். இவரும் வந்து கலைப்பகுதிகள் நீக்கினது ட்ராட்ஸ்கி தடுக்கிறார். தடுத்தா அது ஒரு பெரிய கட்சிக்கு இழப்பு, பின்னடைவை தான், தேக்கத்தை தான் தருவதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால கலைப்போதத்தை கலந்தெறியும் ட்ராட்ஸ்கி போன்றவர்களை புரிந்து செயல்படும் என்று கூறி இன்றைய ஒரு கட்சியின் ஒருங்கிணைப்பை பற்றியும் உறுதியை பற்றியும் செயற்பாட்டை பற்றியும் லெனின் கூறிய இந்த கருத்துக்களை மனதில் கொண்டு இன்றைய வகுப்பை நான் முடித்துக் கொள்கிறேன்.